சில காரியங்களை நான் உங்களுடைய மத்தியில சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த ஊழியம் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இவ்விதமாய் வாசிக்கிறோம். எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. எனக்கு சம்பவித்த ஒவ்வொரு காரியங்களும் சுவிசேஷம் பிரபலமாகிறதற்காக ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய நான் மனதாயிருக்கிறேன். அதனாலதான் இங்கு நிற்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் என்று சொல்லிக் கொள்வதற்கு எந்த ஊரும் இல்லை. இப்ப இந்த ஊரு என்னுடைய தகப்பனார் திருநெல்வேலி பகுதியில இருந்து சிறு வயதிலே கேரளா சென்று தன்னுடைய குடும்பத்தில் சண்டை போட்டு கேரளா போயிட்டாரு. கேரளா போன இடத்துல அவர் கேரளாவில் செட்டில் ஆயிட்டாரு. அங்கே நாங்கள் வசித்து வந்தோம். நாங்கள் படித்ததெல்லாம் நாகர்கோவில். ஆனால் நாங்கள் கேரளாவை சேர்ந்தபடினாலே எனக்கு படித்த உடனே கேரளாவில் ஒரு வேலை கிடைத்தது, அரசாங்க வேலை. அந்த அரசாங்க வேலையிலே சேருவதற்கு முன்பதாக என்னுடைய அண்ணா ஏர்ஃபோர்ஸில் இருந்தார். அவர் என்னை ஏர்ஃபோர்ஸில் சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் 3 இடங்களுக்கு, சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் அந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கிற இடத்திற்கெல்லாம் அழைத்து சென்றார். நல்ல ரெக்கமெண்டேஷன். நானும் கொஞ்சம் ஆவரேஜ், எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் எதுலேயோ ஒன்றில் ஃபெயில் ஆயிடுவேன். 3 முறை நான் ஃபெயில் ஆயிட்டேன். இனி ஏர்ஃபோர்ஸில் சேரதுக்கு லாய்க்கு இல்லை. 3 முறை தான். வயசும் ஆயிடுச்சு. அதில் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வயசு அதிகமாயிருச்சு. ஒரு கவலை இருந்தது. எங்க அம்மா ஜெபமணி தான் அனுப்புனாங்க. எங்க அம்மா நல்லா ஜெபிக்கிற தாயார். ஜெபமணி தான் அனுப்புனாங்க. என்னுடைய அண்ணனுடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தது. நானும் நல்லா தான் இருக்கிறேன். 3 முறையும் ஃபெயில் ஆயிட்டேன். என்னன்னு தெரியல. ரெக்கமெண்டேஷன் போனப்போ நடக்கல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் என்னுடைய அந்த கேரளாவில் வேலையை சேர்ந்து அங்கே வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கே நான் வேலை செய்து கொண்டிருந்த போது அந்த பணி எங்கே அப்படி என்றால் மலைப்பகுதியில, அதுவும் ரொம்ப இன்டீரியர். அந்த ரொம்ப இன்டீரியர்ல வேலை செய்வது என்று சொன்னால் அங்க 2 பேர் தான் படிச்சவங்க. நான் ஒண்ணு, 2வது ஆர்சி ஃபாதர். 2 பேர் தான். நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப், அவரு ஆர்சியில ஃபாதர். எந்த பிரச்சனையும் எங்ககிட்ட தான் வரும். அங்கே வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இங்கு வித்தியாசமான காரியம் இருந்தது. என்னவென்று சொன்னால் எல்லா வீட்டிலையும் சாராயம் காய்ச்சுவாங்க. எல்லா வீட்லையும் ஒவ்வொரு மூலையிலும் சாராயம் காய்ச்சி இருக்கும். அதுக்கு மேல ஒரு மக் வச்சிருப்பாங்க. அப்பா போய் மக்களை எடுத்து குடிச்சிட்டு வந்துருவாரு. அடுத்து மகன் போவாங்க. மகன் குடிச்சு போனவரு மகளும் வீட்டுல இருக்கவங்க குடிப்பாங்க. எல்லாருக்கும் அந்த பழக்கம். அது காட்டுவாசிகள் மாதிரி அந்த இடத்த டெவலப்மெண்ட் பண்றதுக்காகத்தான் எங்களை அனுப்புனாங்க. ஆனா அந்த வாழ்க்கையோடு நானும் கொஞ்சம் ஒண்டிட்டேன். அல்லேலூயா. இந்த அம்மா ஜெபிக்கிறவங்க தான். நானும் ஒரு கிறிஸ்தவ முறைப்படி வளர்க்கப்பட்டவன் தான். ஆனா சூழ்நிலைமை என்னையும் மாற்றி விட்டது. அப்படி இருக்கும்போது என்னுடைய அண்ணா திரும்ப எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். சூலூர்ல ஒரு வேக்கன்சி இருக்கிறது, நீ வா அப்படின்னு சொன்னாரு. சரி, அந்த ஒரு ட்ரை பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி நான் அங்க வந்து கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதினேன். எக்ஸாம் எழுதி எல்லாத்துலயும் நல்ல மார்க்கு. அந்த ஆபீசர் கூப்பிட்டு, எப்படி எப்படி நடந்தது, நீ ராகண்ட் எப்படி இவ்வளவு மார்க் வாங்கின? எல்லாருக்கும் ஆச்சரியம். பேப்பர் எடுத்துக்கொண்டு எல்லார்ட்டையும் காட்டினாங்க. எனக்கு எங்க அண்ணா நல்லா 2 பேரை வச்சு நல்லா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா நான் வாங்கிட்டு இருக்கிறத விட டபுள் பேமெண்ட் இது. காலையில் 7 மணிக்கு போனா 2 மணிக்கு வந்துடலாம். விமானத்துல எல்லாம் பார்க்கலாம், டவுன்ல சுத்தலாம். அங்க மாலையில எல்லாம் இருக்கும், பார்ட்டி கிட்டி எல்லாமே இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. நான் அப்படியாக அந்த தேர்வெல்லாம் எழுதினேன். கடைசி நாள் மெடிக்கல் டெஸ்ட். நான் நல்லா தான் இருக்கிறேன். அப்போ எனக்கு 21 வயது தான். 18 வயதுல நான் அரசாங்க வேலையில சேர்ந்துட்டேன். 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன். நான் போனேன். அந்த மேஜர் எனக்கு மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக வந்தாரு. வந்து என்ன பரிசோதித்தாரு. பரிசோதித்து பல கேள்விகளை கேட்டாரு. திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ணாரு. மத்தியானம் ரிசல்ட் வந்துருச்சு. 22 பேர் டெஸ்ட் எழுதினோம். 22 பேர் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போனோம். எல்லாரும் பேர் வாசித்தாங்க. வெளியே வந்து பேர் வாசித்தாங்க. யார் யார் செலக்டட் அப்படின்னு வாசித்தாங்க. 20 பேர் பேர் வாசித்தாங்க. என் பேர் இல்லை. 2 பேர் பேர் இல்லை. ஆச்சரியமா இருந்தது எனக்கு.
நான் போய் என்னன்னு கேட்டேன். உங்க அண்ணனை வர சொல்லு அப்படின்னா. எங்க அண்ணன் வந்தாரு. சொன்னாங்க, உன்னுடைய தம்பிக்கு இருதய சம்பந்தமான வியாதி இருக்கு, ஆகவே அவன் அரசாங்க வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்பதான் இருதயத்துல வலி வருது. அதுவரை இல்ல, ஏன்னா நான் வாலிபனா இருக்கிறேன். ஆனா ஒரு மேஜர், ஆர்மி மேஜர் சொல்றாரு, உனக்கு இருதய சம்பந்தமான வியாதி இருக்கு, நீ அரசாங்க வேலைக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே என்னுடைய அண்ணா போய் பேசி பார்த்தாரு அந்த மேஜர்கிட்ட. ஐயா, என் தம்பி தான், எல்லாம் நல்லா தான் இருக்கிறான். அவர் சொன்னார் இந்த வார்த்தையை, பிலாத்து சொன்ன மாதிரி சொன்னார், நான் எழுதினதை அப்படின்னாரு. நான் எழுதினதா அப்படின்னாரு. நோ வே. வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நம்ம மறுபடியும் வேலையில போய் சேரலாம். நான் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறேனே, ஆனா இந்த வேலை நான் வாங்கிட்டு இருக்க விட டபுள் சம்பளம். என்னுடைய அண்ணாவை விட வேலை சம்பளம் அதிகம். அவருக்கு 260 பேசிக், எனக்கு 380 பேசிக். அப்பா நல்ல சம்பளம், நல்ல வேலை, ஆனா கிடைக்கல. அந்த இரவு வேளையில நான் மாடியில போனேன். மாடியில போய் அப்படியே விமானங்கள் பறக்குது. அவர் கோட்டஸ்ல இருந்தாரு, விமானங்கள் பறக்கிறது. என்ன செய்யறது தெரியல. ஏன் எனக்கு இந்த வேலை கிடைக்காம போச்சு? எனக்கு என்ன வியாதி? அண்ணன் வந்து கேட்டாரு, உனக்கு என்ன நெஞ்சு வலி வந்ததா, மயக்கம் வந்ததா? எதுவுமே வரல. அப்போ திடீர்னு எனக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. நான் கிறிஸ்தவன் தானே, எங்க அம்மா ஜெபிக்கிறவங்க தானே, ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க தானே, ஜெபிக்கணும்னு எண்ணம் தோணிச்சு. ரொம்ப எல்லாம் ஜெபம் பண்ணல. ஆண்டவரே, இந்த வேலை கிடைச்சதுன்னா என்னுடைய வேலை நேரம் போக மீதியை உமக்கென்றும், என்னுடைய செலவுக்கு போக மீதியை உமக்கென்று செலவு செய்வேன். இதுதான் என்னுடைய ஜெபம். இந்த பொருத்தனையை பண்ணிட்டு நான் என் வேலைக்கு போயிட்டேன். மறுபடியும் அங்க எங்க அவங்கவுங்க வீட்டுல என்ன காய்ச்சுறாங்க போயிட்டேன். 6 மாசம் கழிச்சு நான் எதிர்பார்க்கல, ஒரு ரீ மெடிக்கல் டெஸ்ட் வந்தது. ரீ மெடிக்கல் டெஸ்ட் மற்றதுலாம் பாஸ் பண்ணியிருக்கேன். ரீ மெடிக்கல் டெஸ்ட் வந்தது. போகணுமா வேண்டாமா அப்படி யோசித்தேன். இருந்தாலும் போய்தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போனேன். அதே மேஜர் வந்தாரு. உண்மையில அன்னைக்கு எனக்கு நெஞ்சு வலிச்சிச்சு. உண்மையில நெஞ்சு வலிச்சிச்சு, படபடன்னு அடிக்குது. ஏன்னா அதே மேஜர் டக் டக் டக்குன்னு வர்றாரு. அவரு ஷூ சத்தம் டக்குன்னு தான் கேட்குது, எனக்கு டக்கு 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 டக்குன்னு கேட்குது. அவர் வந்தாரு, என்னை பரிசோதிச்சாரு. திரும்ப திரும்ப கேள்வி கேட்டாரு. என்கிட்ட இப்படி சொன்னாரு, now you are all right, what happened on that day அப்படின்னாரு. இப்ப நீ நல்லா இருக்க, அன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. எனக்கு அன்னைக்கு நல்லா இருக்கேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். அந்த வேலையில் சேர்ந்தேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்யறேன். நான் என்ன சொல்றேன்னா, சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாவிற்கு ஏதுவாயிற்று. ஏன் சொல்றேன்னா, அந்த முதல்ல 3 டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருந்தோம் பாத்தீங்களா, அதுல செலக்ட் பண்ணியிருந்தா எவரி 3 years டிரான்ஸ்பர். உலகத்தை இந்தியாவை சுத்தி சுத்தி வரணும், எங்கேயும் செட்டில் ஆக முடியாது, எங்கேயும் ஊழியம் செய்ய முடியாது, ஃபேமிலியை ரன் பண்றதே கஷ்டம். ஆனா எனக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை வச்சிருந்ததுனால அந்த 3 தடவை ரிஜெக்ட் பண்ணாரு. நான் என்ன சொல்றேன்னா, சில இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்படுகிறது நன்மைக்காக, சில இடத்துல நோ சொல்றது நன்மைக்காகத்தான், சில காரியங்களை கர்த்தர் தடை செய்யறது நன்மைக்காகத்தான், சில காரியங்கள் நமக்கு வாய்க்காமல் இருக்கிறதும் நன்மைக்காகத்தான். ஏன்னா அதுல சேர்ந்ததுன்னா நான் இந்தியாவை சுத்தி சுத்தி வந்திருக்கணும் 3 வருஷத்துக்கு ஒரு முறை. இந்த வேலை எப்படின்னா, காலையில 7 மணிக்கு போனா 2 மணிக்கு வந்துடலாம், லீவு எடுத்துக்கலாம், இங்கேயே ரிட்டையர் ஆகிக்கலாம். இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா இந்த ஊழியம் நடந்திருக்காது. இங்கேயே அப்பாயின்மெண்ட் ஆகி இங்கே ரிட்டையர் ஆகும்படியாக எந்த டாக்டர் என்ன சொல்றாரு, கார்டியாலஜி இருதய சம்பந்தமான வியாதி இருக்குன்னு சொன்னாரோ, அந்த இடத்துல 39 வருடங்கள் வேலை செய்து ரிட்டையர் ஆகி இன்னைக்கு 73 வயது வரை எந்த வியாதி இல்லாம, எந்த இருதய சம்பந்தமான வியாதி இல்லாம இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாக இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு தேவனுடைய அழைப்பு இல்லை. நான் ஊழியக்கார கூட்டத்தில் கூட நான் சொல்லுவேன், எனக்கு அழைப்பு இல்லை, நானா வர்றேன்னு சொன்னேன். அந்த பொருத்தனை செய்யறதுக்காக ஆண்டவர் அந்த மெடிக்கல் டெஸ்ட்ல என்ன ஃபெயில் பண்ணாரு. அன்னைக்கு நான் பொருத்தனை பண்ணேன். அந்த பொருத்தனுடையாக இன்றைக்கு வர என்னுடைய நேரம் போக மீதி நேரத்தை எல்லாம் ஆண்டவருக்காகவும், என்னுடைய செலவுக்கு போக மீதி எல்லாம் கர்த்தருக்காக செலவு செய்யவும் கர்த்தர் உதவி செய்தார். நீங்க பாஸ்டர் ஆசீர்வாதம், அவங்க நாங்க 2 பேரும் தாவீது யோனத்தான்னு சொல்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா அவருடைய சிந்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்.
என்னுடைய சிந்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் நினைக்கிறதுக்கு மாறா அவர் சிந்திப்பாரு, ஆனா ஒத்துக்குவாரு. அதுதான் விசேஷம். நான் டோட்டலா பெண்டிகாஸ்ட், அவர் டோட்டல் பெண்டிகாஸ்ட் இல்ல. என்னுடைய அம்மா டிபிஎம், எங்களை விசுவாசத்துல வளர்த்து வச்சிருக்காரு. நான் அந்த லைன்ல போவேன், அவர் கொஞ்சம் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு, அதனால அவர் அப்படி செய்வாரு. ஆனாலும் நான் சொன்னா அவர் ஏத்துக்குவாரு, அவர் சொன்னா நான் ஏத்துக்குவேன். அதனாலதான் இத்தனை வருஷங்கள் ஒன்னா இருக்கிறோம். பல கருத்து வேறுபாடுகள் உண்டு, ஆனாலும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, அதனால நாங்க இத்தனை வருஷம் ஒன்னா இருக்கிறோம். 1976 வருடத்துல இந்த சூலூர்ல இருக்கிறதான ஏர்போர்ஸ்காரங்கெல்லாம் சேர்ந்து, நல்ல நண்பர்கள்லாம் சேர்ந்து தான் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சோம். காஸ்பல் அண்ட் ரிவைவல் மூவ்மெண்ட் இந்தியா அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிச்சோம். ஜூலை மாதம் 22ஆம் தேதி ஆரம்பிச்சோம். ஆனா என்னோட இருந்தவங்க எல்லாம் எவரி 3 years டிரான்ஸ்பர், அப்படி அப்படியா போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன விடல. எனக்கு அந்த ஊழியத்தை கர்த்தர் என்னுடைய கரத்துல கொடுத்தாரு. 1976 வருடம் முதல் அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். 1981 வருடம் காங்கேயம்பாளையத்திலே முதலாவது ஆலயத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை குறித்து நிறைய சாட்சிகள் உண்டு. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். உங்களுக்கு ஆலயம் கட்ட முடியல. நாங்க காங்கேயம்பாளையத்தில் ஒரு ஆலயம் கட்டுறதுக்காக ஒரு இடம் வச்சிருந்தோம். புறம்போக்கு தான், அது போய் எங்க வாங்குறது? ஒரு புறம்போக்கு இடத்துல ஆலயம் கட்டுவதற்காக வச்சிருந்தோம். அந்த ஆலயத்துல கட்டுவதற்கு முன்பதாக நாங்க அதற்கு இடத்தை போய் அளக்கும் போது பக்கத்து இடத்துக்காரங்க வந்து, இங்க எல்லாம் சர்ச் கட்டக்கூடாது, இது எங்க ஊர், இங்க ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னடா செய்யறது? வீடு வேணா கட்டுங்க, சர்ச்சு கட்டக்கூடாது. சரி, வீட்டை கட்டுவோம் அப்படின்னு ஒரு வீட்டை கட்டணும். ஆனா அந்த ஆலயத்துக்கு போட்ட இடத்தை அப்படியே வச்சிட்டோம். நானும் ஒரு நண்பரும் அந்த வீட்டுல தங்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் அந்த நண்பர் என்கிட்ட வந்து சொன்னாரு, தம்பி, அந்த கவுண்டரு கிணத்துல விழுந்துட்டாரா, போய் பார்த்துட்டு வரலாமா? சரி, கோயம்புத்தூர்ல கல்பனா ஆஸ்பத்திரின்னு ஒன்று இருக்கு, அங்க போனோம். அங்க போய் அவரை பார்த்தோம். அவர் எங்களுக்கு பழக்கம் இருந்தது. பேசினாரு, பேசிட்டு சொன்னாரு, டாக்டர் 3 மாசம் ஆகும்னு சொல்லிட்டாரு, பரவாயில்ல படுத்துக்கலாம். ஆனா இப்ப நான் வந்து 15 நாள் ஆச்சு, ஒரு நாள் கூட தூங்கல. நான் எங்க 33 கோடி தேவர்களையும் கூப்பிட்டு பார்த்தேன், எனக்கு தூக்கமே வரல. தூக்கம் வந்தா போதும், பணம் இருக்கு பாக்குறதுக்கு, ஆஸ்பத்திரியில கூட படுத்துக்கலாம். ஆனா 15 நாளாச்சு தூங்கி ஒரு கண் தூங்கல. வேதனை ஒரு பக்கம், என்னமோ என்ன பண்ணுது அப்படின்னாரு. அப்படியா ஐயா, நாங்க ஜெபம் பண்றோம், ஏசாமி உங்களுக்கு தூக்கத்தை தருவாரு அப்படி சொன்னோம். அன்னைக்கு நாங்க 2 பேரும் அங்க ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு டியூட்டிக்கு போயிட்டோம். டியூட்டிக்கு போயிட்டு சாயங்காலம் வந்தப்போ அவருடைய தோட்டத்துல வேலை செய்யற ஆள் வந்தாரு. ஐயா, உங்களை கவுண்டர் கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னாரு. என்னென்ன தெரியல, ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னாருன்னாரு. அங்க போனோம். அங்க போனோன்னு கையை பிடிச்சு சொன்னாரு, உங்க சாமி தான் ஐயா சாமி, 15 நாளைக்கு பிறகு தூக்கம் கொடுத்திருக்கிறாருன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்க மறுபடியும் அவர்கிட்ட பேசணும். சொன்னாரு, 3 மாசம் ஆஸ்பத்திரியில இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு, பரவாயில்ல இருந்துக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எங்க ஏசாமி உங்களுக்கு சீக்கிரம் சோம் கொடுப்பாரு, சீக்கிரம் சோம் கொடுப்பாரு யா அப்படின்னு. சரின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு வாரம் கழிச்சு அந்த மறுபடியும் அந்த வேலைக்காரன் வர்றான். ஐயா, கவுண்டர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படியா, ஆஸ்பத்திரிலையா? இல்ல, வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு போனோம். கையை பிடிச்சி சொன்னாரு, உங்க சாமிதான் என் சாயி, நீங்க சொன்ன மாதிரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னாரு. அதோட கதை முடியல. உங்க சாமிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னாரு. எங்க சாமிக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, எல்லாம் எங்க சாமி பணக்கார சாமி, அவருக்கு நீங்க ஒண்ணு இல்ல, ஏதாவது செய்யணும்னு. அப்பதான் ஆண்டவர் மனசுல போட்டாரு, இவர் மகன் தானே இந்த இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறாரு. சொன்னேன், ஐயா, உங்க மகன் கந்தசாமி அந்த இடத்த பிடிச்சி வச்சுட்டு இந்த சாமிக்கு ஒரு கோயில் கட்ட விட மாட்டேங்கிறாரு ஐயா அப்படின்னு. கூப்பிடு, கந்தசாமிக்கு வா, அவங்க இடத்த விடு அப்படின்னாரு. அவர் முன்னால போக நாங்க பின்னால போனோம். இடத்த விட்டு கொடுத்தாரு, அந்த இடத்துல ஆலயத்தை கட்டணும். நமக்காக ஒருத்தனை கிணத்துல கூட ஆண்டவர் தள்ளுவாரு. நாம ஆலயம் கட்டுறதுக்கு ஆண்டவர் ஒரு கிணத்துல கூட தள்ளுவார் ஐயா. நாம ஆண்டவருக்காய் வாழும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 1981 வருடத்திலிருந்து ஊழியத்தை செய்து வந்தோம். பல இடங்களிலே சுவிசேஷ கூட்டங்களை நடத்தினோம். அதற்கு பிறகு பல இடங்களிலே நாங்கள் திரும்ப சென்ற போது அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் பழைய வாழ்க்கைக்கு போய் கொண்டிருந்தாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த கோயம்புத்தூர் இந்த பகுதியில் நாங்கள் போகாத இடம் இல்லை. சைக்கிள் தான், அன்னைக்கு 2 மணிக்கு மேல சைக்கிள் எடுத்தோம்னா ராத்திரி 10 மணிக்கு தான் வருவோம். சுத்தி சுத்தி போய் சில கோயில் மேலையெல்லாம் நின்று சொல்லி இருக்கிறோம் இது கல்லுன்னு. ஆனா இன்னைக்கு போக முடியல.
அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணணும். மறுபடியும் அங்க போனப்போ மறுபடியும் அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு வந்தாங்க. எங்களுக்கு வருத்தமா இந்த ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். அப்பதான் ஆண்டவர் எங்களுக்கு சபை ஊழியத்தை கொடுத்தாரு. சுவிசேஷ ஊழியம் மட்டும் போதாது, சபை ஊழியமும் அப்படின்னு கொடுத்தாரு. அதன் மூலமாக 1982 வருடத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை சபை ஊழியமாய் செய்யும்படியாக மிஷனரிகளை அனுப்பும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். முதலாவது 3 மிஷனரிகளை மூணாருக்கு அனுப்பினோம். அந்த நாட்கள்ல எல்லாம் பணத்துக்கு ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அந்த இடத்துல 3 ஊழியர்களை அனுப்பணும். சாமிநாதன், ஜெல் நைட்டு, பாஸ்டர் ரவி அப்படின்னு 3 ஊழியக்காரர்களை அனுப்பணும். அந்த இடத்துல எல்லா எஸ்டேட்டும் போய் ஊழியங்களை செய்தோம். நடந்து அன்னைக்கு ஆட்டோ கிடையாது, அன்னைக்கு ஜீப் கிடையாது, நடக்கணும். இரவு 12 மணி 1 மணி வரையெல்லாம் நடந்து வந்து கொண்டே இருந்த யானை காடுகள், அன்னைக்கு ஏராளமான யானைகள், அதையெல்லாம் கடந்து வந்து கொண்டிருந்தோம். எங்களோடு கூட பாஸ்டர் ரவி ஒரு நல்ல தேவ மனுஷங்க. எனக்கு கிடைச்சதுல ஒரு பொக்கிஷம் அவரு. ஆரம்பகால ஊழியத்துல அவர் எனக்கு உறுதுணையா இருந்தார். நல்ல ஒரு தேவ மனுஷனை இழந்துட்டோம். ஆனா அந்த நாட்களில் நடந்து எல்லா எஸ்டேட்டிலையும் போய் ஊழியங்களை செய்து சபைகளை ஸ்தாபித்து அங்கிருந்து அநேகரை கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவளை திரும்ப கொண்டு போய் பல இடங்களில் ஊழியத்தை ஆரம்பித்து அப்படியாக மூணாறுல ஒரு பெரிய எழுப்புதல் அன்றைக்கு உண்டாச்சு. அதுவரை எங்க ஆவிக்குரிய சபைகள் இல்லை, டிபிஎம் மட்டும்தான் அன்னைக்கு இருந்தது. ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் எல்லா எஸ்டேட்லையும். ஒவ்வொரு வருஷமும் பத்மா முதலியார், ஜான் சலமன், பெரிய பெரிய ஊழியக்காரர்களை கொண்டு அங்க எல்லாம் பெரிய கன்வென்ஷன் நடத்தி ஒரு பெரிய எழுப்புதல் அன்றைக்கு நடந்தது. எங்களை கொண்டு கர்த்தர் அந்த பகுதியிலே செய்தார். 82 வருடத்திலிருந்து அங்கே ஊழியர்களை அனுப்பினோம். 83 வருடம் ரேணிகுண்ட ஆந்திரா பகுதியிலே ஊழியத்தை ஆரம்பித்தோம். அங்கே ஊழியர்களை அனுப்பினோம். அந்த இடங்களெல்லாம் கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்தார், சபைகளை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அன்னைக்கு மிக பணத்துக்குன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான நாட்கள். சபை இல்லை, தாங்கிறதுக்கு யாரும் இல்லை. உண்மையா கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், நான் 500 ரூபாய் வாங்கும் போது ஆண்டவருக்கு 300 ரூபாய் கொடுத்தேன். என்னுடைய பொருத்தனை. எனக்கு போக மீதியை உமக்கு செலவு செய்வேன். 1000 ரூபாய் வாங்கும்போது 500 ரூபாய் கொடுத்தேன். 10,000 ரூபாய் வாங்கும்போது 5,000 ரூபாய் கொடுத்தேன். அதுல நான் குறையே வைக்கல. இன்னைக்கு வர இந்த தேவைகள் சந்திக்கப்படுவது நான் பரலோகத்துல பொக்கிஷத்தை எதற்கு யாரிடத்திலும் கலெக்ஷனுக்கு போறதே இல்லை. நான் கற்றுக்கொண்ட பாடம், என் தேவன் என்னுடைய தேவையை சந்திப்பார். பாஸ்டர் சொன்ன மாதிரி அவர் வட இந்திய ஊழியங்களை கவனித்துக் கொண்டார். இந்த ஊழியங்கள், இங்கே உள்ள ஊழியங்கள், இதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ஆனா கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்தார். என்னுடைய பொருத்தனை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு வரையிலும் என்னுடைய பென்ஷன்லையும் பாதி செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வேற யாருக்காக இல்லை, நான் எடுத்த பொருத்தனை, பொருத்தனையில பின்வாங்க கூடாது என்பதற்காக இன்றைக்கு நான் அதை செலவு செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்படியாக ஊழியங்களை ஆரம்பித்தோம். சூலூர்லே எங்களுக்கு 1991 வருடம் எங்களை வாழ்க்கையின் ஒரு பெரிய புயல் அடித்தது. அது என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு புரியல. பவுல் சொல்றாரு, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய புயல். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதை பற்றி அவர்களோடு பேசுவதற்காக நாங்கள் கோயம்புத்தூர் சென்று கொண்டிருந்தோம், நான் என்னுடைய மனைவியும். அவர்கள் 1980 வருடம் எங்களுக்கு திருமணம் நடந்தது. 90 வருடம் வரையிலும் நாங்கள் ஊழியத்தை செய்தோம். 91 வருடம் செப்டம்பர் மாதம் 20 நாங்கள் கோயம்புத்தூருக்கு அந்த ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய அந்த நபர்களை சந்திக்க போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு விபத்து நேரிட்டது. அந்த விபத்துல என்னுடைய மனைவி அந்த விபத்துல பாதிக்கப்பட்டு விட்டார்கள். மல்டிபிள் இன்ஜுரிஸ். ஒரு காலில் பஸ் ஏறிடுச்சு. நான் மட்டும் தான் இருக்கிறேன். வண்டிகளை எல்லாம் நிறுத்தி பார்க்கிறேன், ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. கூப்பிடுங்க, டாக்ஸி கூப்பிடுங்க, ஆட்டோ கூப்பிடுங்க, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அந்த ரத்த கையோடைய ரோட்ல வந்து நின்னேன், கையை காட்டினேன். ஒருத்தர் வந்தாரு, என்னன்னு கேட்டாரு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சியா, என்னுடைய மனைவி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போனோம்னு சொன்னேன். சரி ஏத்துங்க அப்படின்னாரு. ஏத்தனோம். அடுத்த நாள் தான் அவர் வந்து சொல்றாரு, ஐயா எப்படியா உங்க மனைவி இருக்கிறாங்க, எங்க சீட்டெல்லாம் அப்படியே பிழிஞ்சு எடுத்தோம், யா ரத்தம், அந்த அளவுக்கு ரத்தம் இருந்துச்சு, உங்க மனைவி எப்படி இருக்காங்கன்னு அடுத்த நாள் வந்து கேட்டாங்க. நாங்க 4 ஆஸ்பத்திரிக்கு போனோம், மல்டிபிள் இன்ஜுரிஸ், எல்லா இடத்துலயும் காயங்கள், ஒரு கால் இல்ல, என்ன செய்யறது, எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க.
கடைசியில ராமகிருஷ்ணா என்கிற ஆஸ்பத்திரிக்கு நாங்க போனோம். அங்க போகும்போது ஒரு அருமையான சகோதரி வாசல்ல நின்று இருந்தாங்க. அவங்க என்னிடத்துல ஞானஸ்தானம் பெற்றவங்க. நான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுமா. உடனே கொண்டு போனாங்க. பெரிய பெரிய டாக்டர்களை வரவழைத்தாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு காலை காப்பாற்ற முடியாது, முழுசுமா சதஞ்சு போயிருச்சு, எடுத்துடலாமான்னு கேட்டாங்க. இருங்க சொல்றேன். வந்து ஜெபம் பண்ண என்னுடைய சபையோடு என்னோடு கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இல்ல நம்ம ஜெபம் பண்ணலாம், பாஸ்டம்மாவை ஆண்டவர் காப்பாத்துவாரு. நானும் ஜெபம் பண்ணேன். அது வெள்ளிக்கிழமை நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தணும். என்னுடைய மனைவி அப்படியே ஆஸ்பத்திரியில போட்டுட்டு நான் வந்து ஆராதனை நடத்தினேன். மல்டிபிள் இன்ஜுரிஸ், உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அங்க எக்ஸிபிஷன்ல பாக்ஸ்ல எல்லாம் ஒவ்வொரு பொருட்கள் வைத்து பொருட்காட்சிக்கு வைத்திருக்கிறது போல வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அநேக பக்தருடைய தலை இருக்கிறது, அநேக பக்தருடைய கைகள் இருக்கிறது, அநேக பக்தருடைய கால்கள் இருக்கிறது. ஒரு இடத்துல மட்டும் அங்கே பெயர் பலகை மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது, எல்சி செல்வராஜ் கால். நான் புரிந்து கொண்டேன், என்னுடைய மனைவியுடைய கால் இங்கே இருக்கணும். அதுக்காக டாக்டர்கிட்ட போனேன், தைரியமா சொன்னேன், காலை எடுத்துருங்கன்னு சொன்னேன். காலை எடுத்துட்டாங்க. 1991 வருஷத்திலிருந்து 1999 வரையிலையும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் 6 வயது, 8 வயது, 10 வயது குழந்தைகளா இருந்தார்கள். எப்படி பார்க்கிறது? ஊழியம் ஒரு பக்கம் இருக்கிறது, குழந்தைகளுக்கு தாயாக என் மனைவி படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. இனி எப்ப எழும்பி நடக்க போறாங்க, எப்போ பிள்ளைகளை பார்க்க போறாங்க? மிக மிக போராட்டமான ஒரு சூழ்நிலைமை தான். ஆனா கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். 10 வருடங்கள் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்தேன். ஏராளமான காரியங்களை சொல்ல வேண்டும். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட பாதையிலே நடத்துவாரானால் அவர் தூக்கி நிறுத்துவது நிச்சயம். 91 வருஷம் எங்களுக்கு அந்த விபத்து நடந்தது. 92 வருஷம் மூணார் கன்வென்ஷன். அவர் சொன்னது போல அந்த கன்வென்ஷன்ல நம்முடைய பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களை அழைத்திருந்தோம். அவர் வரமாட்டேன்னாரு. ஆனா ஒரு மிஷனரி தாங்குவதாக நாங்கள் பொருத்தனை பண்ணினோம். அது மாத்திரமல்ல, அதிலே நாங்கள் ஒரு எங்களுடைய ஊழியருடைய கன்வென்ஷன் திருமணத்தை வைக்கிறோம்னு சொன்னோம். அப்போ 3 பர்பஸ்: கன்வென்ஷன், திருமணம், என்னது இன்னொன்னு மிஷனரி. வரேன் அப்படின்னாரு. வந்தாரு. அந்த இடத்துல அருமையான பாஸ்டர் ரவி ரூபராஜ் அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தாரு. அந்த மிஷனரியை பிரதிஷ்டை பண்ணாரு. 3 நாள் கன்வென்ஷன் அற்புதமாக நடந்தது. ஹல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன்னா, அந்த 91 வருஷத்துல அந்த ஆக்சிடென்ட் நடந்திருந்தாலும் 92 வருஷத்துல நானும் என்னுடைய பிள்ளைகளும் அந்த ஸ்டேஜில் நின்று, காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு போக துணிந்தே, காடா மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே, அந்த பாடலை பாடி ஒப்பு கொடுத்தோம். ஊழியர்கள் நினைச்சாங்க, ஊழியம் அவ்வளவுதான், இந்த 3 பிள்ளைகளை பாப்பாரா, ஊழியத்தை பாப்பாரா, எங்களை தாங்குவாரா, நடத்துவாரா? இந்த செலவெல்லாம் என்னுடைய மனைவி ஆஸ்பத்திரியில இருந்து வரும்போது நினைச்சாங்களாம், வீட்டை கண்டிப்பா வித்துருவாரு, ஏன்னா ஒவ்வொரு நாளும் பணம் கட்டணும். 91 வருஷம் யோசித்து பாருங்க, லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம். ஆனா கர்த்தர் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். ஏன்னா நான் பரலோகத்துல பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன். வந்தோம், ஊழியத்தை தொடர்ந்தோம், ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க நினைக்கிற மாதிரி
நாங்க இந்த ஊழியத்தை அவ்வளவு எளிதாக செய்யல. நான் என்னுடைய மனைவியும் ஊழியத்துக்கு போகும்போது என்னுடைய பிள்ளைகள், சிறு சிறு பிள்ளைகள், அவர்களை வீட்டுக்குள்ள போட்டு கதவு பூட்டிட்டு போவோம். பக்கத்துல வீடு இல்ல, யாரும் பாக்குறதுக்கு இல்ல. வீட்டுக்குள்ள படிங்க, சாப்பிடுங்க அப்படின்னு போட்டு பூட்டிட்டு போயிட்டு ராத்திரி 11 மணிக்கு வருவோம். வெளியே பூட்டி இருக்கிறதுனால கதவு திறக்க முடியும். கதவை திறந்தா ஒரு பிள்ளை வாசல்ல படுத்திருக்கும், ஒரு பிள்ளை பெட்ரூம்ல படுத்திருக்கும், ஒரு பிள்ளை ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும். வந்து பிள்ளைகளை எழுப்பி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள தூங்க வச்சு படுக்க போகும்போது என்னுடைய மனைவி காலை கழட்டுவாங்க. ரத்தம் வடியும், ரத்தம் வடியும். ஆமா, ரத்தத்தின் மேலே கட்டப்பட்ட ஊழியம். தனியா ஊழியத்துக்கு போக கூடாது என்னுடைய பொருத்தனை. என்னுடைய மனைவி ஒத்துழைச்சாங்க. காலை கழட்டும் போதெல்லாம் ரத்தம் வடியும். அந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தருக்காக அந்த ஊழியத்தை தொடர்ந்தோம். ஊழியர்களை தாங்கினோம், ஊழியத்தை நடத்தினோம். மூணாறுல இடம் வாங்கினோம், ரேணிகுண்டால இடம் வாங்கினோம், இப்படியாக கோயில் கடை பகுதியிலே இடம் வாங்கினோம். எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தார். 2000 வருடத்துல என்னுடைய மகன் படிப்பை முடித்தான். அது கூட ஒரு சாட்சி தான். எப்படி பிரபலமாகிறதுன்னு சொல்ல விரும்புறேன். என்னுடைய மகன் பிகாம் படித்தான். இந்த ஆர்விஎஸ் காலேஜில் தான், சாதாரண காலேஜில் தான் படிக்க வச்சேன். அதுக்கு பிறகு முடிச்சிட்டு எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு சொன்னான். எவ்வளவு ஃபீஸ்ன்னு கேட்டேன். செமஸ்டர் ஃபீஸ் 15,000 ரூபாய். ஆனா டொனேஷன் 2 லட்சம் ரூபா. நான் சொன்னேன், 2 ஆலயத்தை கட்டிடுவேன், டொனேஷன்லாம் கொடுக்க முடியாது. அவன் சோர்ந்து போயிருந்தான். ஆனா அந்த வருடம் அந்த அவன்கிட்ட கேட்டேன், ஏன் நீ எம்பிஏ படிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் படிச்சு வேலையில் சேர்ந்து நான் அமெரிக்காவுக்கு போய் ஊழியத்தை எல்லாம் தாங்கணும் அப்படின்னு சொன்னான். வழி இல்லை, 2 லட்சம் ரூபாய் என்னால செலவு பண்ண முடியாது. ஆனா அந்த வருஷம் அந்த கல்லூரியில ஒரு கேம்பஸ் சென்டர் வந்து ஜி இன்டர்நேஷனல் கேபிட்டல் இன்டர்நேஷனல் கம்பெனி வந்தது. அந்த கம்பெனியில அந்த மகன் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. 2 பேரை செலக்ட் பண்ணாங்க. என்னுடைய மகன் அதிலே ஒருவன். அவனை அமெரிக்கா அழைத்து சென்றாங்க. ஆமா, எப்படி சுவிசேஷம் பிரபலமாக இருக்கு, ஏதுவா இருக்கிறது. அவனை படிக்க வைக்க முடியல. அமெரிக்காவுக்கு போனா, லண்டன் போனா, இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக, எங்களுக்கு வீட்டை கட்டி தரும்படியாக, எங்களுக்கு காரை வாங்கி தரும்படியாக, என்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும்படியாக எல்லாம் கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அதுக்கு மேல ஊழியத்தை தாங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அவன் படிச்சு எம்பிஏ படிச்சு தான் போகணும்னு நினைச்சான். நீ படிக்கலாம் வேண்டாம், உன்னை நான் அமெரிக்கா கொண்டு போறேன், உன்னை இங்கிலாந்து தேசத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அதுவும் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று. ஏன் சொல்றேன்னா, நீங்க எல்லாம் பிள்ளைகளை ஊட்டி ஊட்டி வளர்க்குறீங்களே, நாங்க ஊட்டி ஊட்டி எல்லாம் வளர்க்கல. என் பிள்ளைகளை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டாங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்க, வாங்கி கொடுக்கல. பெரிய தப்பு பண்ணிருக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தது இல்ல, ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்தது இல்ல, நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன். ஆனா என் பிள்ளைகளை அப்படி வளர்க்கல. இப்போ இப்படித்தான் இருக்கிறாங்க. பரவாயில்ல, ஆனா ஊழியக்காரிகளா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டாங்க, ஒரு ஃப்ரூட் சாப்பிட மாட்டாங்க. சின்ன வயசுல வாங்கி கொடுக்கல. அவங்களை ஏழ்மையில வளர்த்துறேன், கஷ்டப்பட்டு வளர வச்சேன். ஆனா இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. நீங்க பிள்ளைகளை ஊட்டி ஊட்டி வளர்க்குறீங்க, உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. கர்த்தரிடத்துல ஒப்படைச்சேன். கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளை நான் பாதுகாத்து கொண்டார். அவளை நல்ல நிலைமையில இன்னைக்கு வச்சிருக்கிறார். ஏன் சொல்றேன்னா, நீங்க கர்த்தருக்காக வாழும்போது கர்த்தர் உங்களுடைய சந்ததிகளை கைவிட மாட்டாரு. நான் ஊழியம் அலைஞ்சேன், மனைவி நானும் ஊழியம் அலைஞ்சேன். பிள்ளைகளை பார்க்கல, கவனிக்கல. ஆனா ஆண்டவர் கவனிச்சிட்டாரு, ஆண்டவர் நடத்தினாரு. இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, நல்ல சம்பளம் வாங்குறாங்க, நல்ல வீடுல இருக்காங்க, நல்ல உயர்வா இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்லை, நான் கர்த்தருடைய வேலை செஞ்சேன். கர்த்தர் ஏன் வேலையை செஞ்சார். நீங்களும் கர்த்தருடைய வேலையை செய்து பாருங்க, கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை அற்புதமாக நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, அதுக்கு மேல ஒன்றை நீங்கள் புரிந்து கொண்டோம். பவுல் சொல்றாரு அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, எனக்காகவும் என்னோடு இருந்தவர்களுக்காகவும் என் சொந்த கைகளே வேலை செய்தது.
எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா? பகுதி நேர ஊழியர்களை உற்சாகப்படுத்தி ஊழியங்களை செய்வது. அதுதான் எங்களுடைய தரிசனம். அதுக்காகத்தான் நானே 80ஆம் வருடத்திலிருந்து எனக்கு சபை இருக்கிறது. 90ஆம் வருடத்துல எனக்கு போதுமான வருமானங்கள் சர்ச்சில் கிடைச்சது. ரிசைன் பண்ணியிருக்கலாம். இல்ல, எனக்கு கொடுத்த தரிசனம் என்னன்னா, வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யறவர்களை உற்சாகப்படுத்து, அவர்களை ஊழியத்தில் ஏற்படுத்து. அப்படித்தான் ஊழியங்களை எல்லாம் ஏற்படுத்தினோம். இன்னைக்கு அநேகர் முழு நேர ஊழியராக இருக்காங்க. இன்னைக்கு அநேகர் பகுதி நேர ஊழியர்களாக இருக்கிறாங்க. நாங்க வித்தியாசங்களை பார்க்கறது இல்லை. ஒரு ஊழியக்காரனுக்கு பைக் வாங்கி கொடுக்குறோன்னா முழு நேர ஊழியக்காரன் 17 ஊழியக்காரனுக்கு வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா நாங்க வித்தியாசம் பார்க்கறது இல்லை. ஏன்னா அவங்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாங்க, என்ன மாதிரி கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறாங்க. அதனால அவங்களுக்கு நாங்க அந்த வித்தியாசம் பார்க்கறது இல்லை. எனக்காகவும் என்னோடு இருக்கிறவர்களுக்காகவும் என் சொந்த கைகளே வேலை செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆனா பவுல் சொல்றாரு, இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, என் சொந்த கைகளினால் வேலை செய்து நாங்கள் சாப்பிட்டோம். கர்த்தருக்கு முன்பாக சாட்சியா சொல்றேன், இன்னைக்கு 2025ஆம் வருடம் இதுவரை சபையின் எந்த வருமானங்களையும் என்னுடைய சொந்த காரியத்திற்காக பயன்படுத்தல. முழுவதையும் ஊழியத்திற்காக. என்னுடைய சபை மக்களை நான் பாராட்டணும். ஏன் தெரியுமா? இந்த சூலூர் ஆலயத்துல வருகிற அனைத்து வருமானங்களையும் கிளை சபைகளுக்கு செலவிட அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அவங்க எதை அனுபவிக்கல, நானும் எதை அனுபவிக்கல. இப்ப இருக்கிற சபைகளை எல்லாம் அந்த சபை ஊழியத்தினாலையும் எங்க குடும்ப வருமானத்திலையும் இந்த சபைகளை எல்லாம் நடத்த கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒருவனிடத்திலும் பவுல் சொல்றாரு, ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு நாங்கள் வேலை செய்து பிரசங்கித்தோம். இப்படி வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம். நான் உன்னை கற்றிருக்கிறேன், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பது பெரிய பாக்கியம். என்னுடைய சபையில் அனைவருக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் வாங்கியிருக்கிற தசம பாகத்தை கூட அவங்களுக்கு ரெட்டிப்பாய் திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஆண்டவருக்கு தான் கொடுத்தாங்க. எங்க சபையில ஊழியக்காரர்கிட்ட ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறோம், நீங்க தசம்பாகம் கொடுங்க, நீங்க மாதிரியா இருங்கன்னு. அப்போ பல ஊழியர் மீட்டிங்ல எல்லாம் பேசிட்டோம், எங்க வழியே இல்லை. கடைசியில சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன், ரெட்டிப்பான நன்மை. எந்த பாஸ்டர்லாம் தசமாகம் கொடுக்குறாங்களோ வருட இறுதியில ரெட்டிப்பாய் திரும்ப கொடுக்கிறது. என்னுடைய மகன் மற்றவங்க எல்லாம் கேட்டாங்க, என்னடா இது பாஸ்டர் ரெட்டிப்பாய் திரும்ப கொடுக்குறோம்? ஆமா, ஆனா அதை சொன்ன பிறகு கொஞ்சம் பேர் அனுப்புறாங்க. 20 வருஷமா அனுப்பாதவர் இப்ப 3000 ரூபாய் அனுப்புறாரு. இப்ப ரெட்டிப்பா கிடைக்கணும் அனுப்புறாரு தெரியல. கண்டிப்பா கொடுப்பேன். நான் ஒண்ணு சொன்னா அதை செய்வேன். வாங்குற நான் எப்பவுமே ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவேன், நீங்க கொடுக்கறத ரெட்டிப்பா நாங்க உங்களுக்கு திரும்ப தான் கொடுக்கிறோம். ஆனா நீங்க மாதிரியா இருக்கணும்ல, நம்ம மாதிரியாய் வாழ வேண்டியவர்கள் அல்லவா? நீங்க தசமாகம் கொடுக்காம உங்களுக்கு எப்படி தசமாகம் வரும்? ஒன்றை சொல்லுகிறேன், இந்த சூலூர் பகுதியிலே நான் பகுதி நேர ஊழியம் செய்த போது சபை இருக்கிறது, கிளை சபைகள் இருக்கிறது. இந்த ஊர்ல என்ன ஊழியக்காரனா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வேலை செய்யறாரு, 10 நேர ஊழியக்காரரு. கன்வென்ஷனுக்கு போனா ஒரு ஜெபத்தை கூட கொடுக்க மாட்டாரு. நான் உட்கார்ந்துட்டு வந்துருவேன், ஜெபத்துக்கு பிரசங்கத்துக்கு கேட்பேன், வந்துருவேன். ஆனா கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். சில வருடங்களுக்கு முன்பாக இந்த தாலுக்கில் இருக்க சினாடா பெண்டிகாஸ்டல் சர்ச்சுடைய தலைவனாய் இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். எந்த இடத்துல நான் ஊழியக்காரன் இல்லை, பகுதி நேர ஊழியக்காரன் தலைகுனிய வைத்தார்களோ அந்த இடத்திலே கர்த்தர் என்று தலையை உயர்த்தினார். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம். யாருக்கு கொடுக்க முடியுதோ அவங்க பாக்கியவான்கள். யாரெல்லாம் வாங்குறவங்க இல்ல, யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும். அப்படிதான் எப்ப ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஒரு விசுவாசிக்கு எப்ப ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஒரு வீடு பிரதிஷ்டையோ ஒரு கல்யாணமோ எப்போ எவ்வளவு மேக்சிமம் செய்ய முடியுமோ, அது என்னுடைய பழக்கம். என்னுடைய மனைவி சொன்னாங்க, என்னங்க எங்க ஊர்ல எல்லாம் பாஸ்டர்மாருக்கு காணிக்கை தான் கொடுப்பாங்க, பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வச்சுட்டு வந்துருவாரு, ஆனா நீங்க தான் எல்லாருக்கும் நீங்க கொடுக்குறீங்க. நான் சொன்னேன், வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பது பாக்கியம்னு சொல்லி இருக்குது. ஆனா கொடுக்க கொடுக்க கர்த்தருடைய தேவையை அற்புதமாய் சந்திச்சார். இந்த ஆலயத்தை கட்டணும், இங்க சபையார் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். நான் உங்ககிட்ட கேட்கல, வாங்கல. எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. எப்படி நடந்தது, இந்த இடத்தை எப்படி வாங்கினோம், இந்த இடத்தை எப்படி கட்டி முடித்தோம்,
என்னுடைய மகன் உதவி செஞ்சாங்க, ஜெரால்டு உதவி செஞ்சாங்க, நாங்களும் உதவி செஞ்சோம். ஆனா அற்புதமாய் கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கு மேல இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல பெந்தெகோஸ்தே சர்ச் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று கலெக்டர் கொடுத்தது இந்த முதல் சர்ச்சுக்கு தான். அதான் என்னுடைய வைராக்கியமா இருந்தது. சில வருடங்களுக்கு முன்பாக 7 சபைகளை மூடிட்டாங்க ஒரே நாள்ல. தாசில்தார் பூட்டிட்டாரு. அப்ப நான் சினாடா பெண்டிகாஸ்ட் சர்ச் தலைவனா இருக்கிறேன், பிரசிடண்டா இருக்கேன். எனக்கு பயங்கர பாரம் ஆயிடுச்சு. என்னடா இப்படி மூடிட்டாங்களே, எனக்கு ரொம்ப வருத்தம். உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அட்வொகேட் வில்சன் இப்போ எம்பியா இருக்கிறாங்க, எனக்கு அவருக்கு பழக்கம் இருந்தது. அவரை போய் சந்திச்சேன். சார் இப்படி ஒரு நிலைமை இருக்குது, நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு. சரி, அவர் கேஸை எடுத்துக்கொண்டாரு. அத்தனை சபைகளுக்கு ஸ்டே வாங்கி கொடுத்து அந்த சபைகளை எல்லாம் திறக்க உதவி செய்தார். என்னுடைய ஊழியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் மட்டும் இல்லைன்னா எங்க சபைகள் திறக்கப்பட்டிருக்காதுன்னு சொல்லி. திறக்கப்பட்டது மட்டுமில்லை, எனக்கு ஒரு வைராக்கியம் உண்டானது. எல்லாரும் வந்து பெர்மிஷன் இருக்கா, பெர்மிஷன் இல்லாம நடத்துறீங்க, பூட்டுங்க அப்படின்னு உள்ள வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. எனக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. இப்படி கேட்கிறவங்க மத்தியில அவங்க என்ன பெர்மிஷன் எதிர்பார்க்கிறாங்களோ அந்த கலெக்டர் பெர்மிஷனோட, அந்த டிடிசிபி பெர்மிஷனோட ஒரு ஆலயத்தை கட்டணும். ஊழியர்கள் வரும்போதெல்லாம் நாங்க அவங்ககிட்ட ஆலோசனை சொல்லுவோம். ஒரு ஊழியர் வந்தார் 2 வருஷத்துக்கு முன்னால. அவர் சொன்னாரு, பேர் சொல்லல, அவர்கிட்ட சொன்னோம், பாஸ்டர் இப்படி பெர்மிஷனுக்கு போட்டிருக்கிறோம். அவர் சொன்னார், சர்ச்சுக்கெல்லாம் கிடைக்காது பாஸ்டர், சும்மா ஏதோ ட்ரஸ்ட்னு போடுங்க, ட்ரஸ்ட் ஹால்னு போடுங்க, அப்பதான் கிடைக்கும், சர்ச்சுன்னு போட்டா கிடைக்காது அப்படின்னார். நான் சொன்னேன், நான் பெந்தெகோஸ்தே சர்ச் கட்டுவதற்கு பெர்மிஷன் வாங்குவேன். எந்த சர்ச்சு? அப்படியே தான் கலெக்டருக்கு பெர்மிஷன் போட்டேன். இந்த இடத்துல பெந்தெகோஸ்தே சர்ச் கட்டும்படியான அனுமதி வேணும்னு. ஆண்டவர் அற்புதமாய் பெந்தெகோஸ்தே சர்ச்சை கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது, ஆராதனை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று கலெக்டர் கொடுத்தாருங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஒரு வைராக்கியம் வேணும் நமக்கு, மனசுல ஒரு வைராக்கியம் வேணும். இதை செய்து முடிப்பதற்கு என் தேவன் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த இடத்துல உள்ளவங்க எல்லாம் பெட்டிஷன் போட்டாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சர்ச்சு கட்டக்கூடாது. தாசில்தார் எழுதிட்டாரு கலெக்டருக்கு, சர்ச்சு கட்டுறதுக்கு எதிர்ப்பு இருக்கு, அனுமதி வழங்கக்கூடாதுன்னு. சர்ச்சு கட்டுறதுக்கு எதிர்ப்பு இருக்கு, அனுமதி. தாசில்தாருங்க கலெக்டரோட பெரியவர் தாலுக்குல. தாசில்தார் சொல்லிட்டு அவ்வளவுதான், தாசில்தார் எழுதிட்டாரு அனுமதி வழங்கக்கூடாதுன்னு. தாசில்தார் ஒரு பெரிய தாசில்தார் இருக்கிறாரு. எந்த தாசில்தார் எழுதினாரோ அதையெல்லாம் தாண்டி கலெக்டர் பெர்மிஷன் கொடுத்தார். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? வேற ஒண்ணு இல்லைங்க, நான் வெரி ஆர்டினரி. நான் சொல்லுவேன், உங்க தோல் மேல கை போட்டு நடக்கிறவன், உங்களை எனக்கு ஈக்குவலா நினைக்கிறவன். நான் ஒரு கால ஊழியம் பெரிய விசுவாசி நெவர் நெவர் நெவர். எனக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். உங்களை போன்ற சாதாரண மனிதன் தான். ஆனா எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்குங்க, பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்படி கர்த்தருக்காக வாழணும், இப்படி கர்த்தருக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் தான் இருக்குது. என்னுடைய ஒரு பாலிசி இருக்குது தெரியுமா? லிவ் சிம்பிள், சேவ் மேக்ஸிமம், ஸ்பெண்ட் எவ்ரிதிங் டு தி லார்ட். எளிமையாய் வாழ், கூடுமானவரை சேமி, முழுவதையும் கர்த்தருக்காய் செலவு செய். ஹல்லேலூயா. இதுதான் என்னுடைய பாலிசி. எளிமையாய் வாழணும். எளிமையாய் வாழ்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில பல கனவுகள், பல விருப்பங்கள் எல்லாம் இருக்கும். நான் ரிட்டையர் ஆன உடனே கொஞ்சம் பணம் கிடைச்சிச்சு. நான், உங்களுக்கு தெரியுமா தெரியாது, யாரும் செய்ய மாட்டாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே 60ஆம் வயசுல என்ன சொத்து இருக்குதோ, என்ன பணம் இருக்குதோ எல்லாம் பிள்ளைகளுக்கு எல்லாம் செட்டில் பண்ணி எழுதியே கொடுத்துட்டேன். எழுத போன இடத்துல அந்த ரைட்டர் கேட்டார், என்ன சார் நல்லா தானே இருக்கிறீங்க, எல்லாரும் கடைசியில தான் எழுதி கொடுப்பாங்க, இல்லாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க, பிள்ளைகள் தான் பங்கு வைப்பாங்க, நீங்க இப்பவே எழுதி கொடுக்குறீங்களே. என்னுடைய பேடனை முடிச்சிடணும். நான் கர்த்தருக்காக வேலை செஞ்ச இடத்துல எனக்கு கிடைச்ச பணத்துல நான் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி கொடுத்து எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். என்னுடைய மனைவிக்கு ஒரு ஆசை, ஒரு புது கார் வாங்கணும்னு. எனக்கு ஆசை கிடையாது, நான் எப்பவுமே செகண்ட் ஹேண்ட். ஒரு ஆசை தான், மனைவியுடைய ஆசை நிறைவேற்றலாமே அப்படின்னு சொல்லி கார் போக்க போனேன். பல கார்களை எல்லாம் பார்த்தேன், பணம் இருந்தது, ரிட்டைர்மெண்ட் நல்லா எனக்கு பெரிய அமௌண்ட் கிடைச்சது. புது கார் வாங்கலான்ட்டு போனேன். ஆண்டவர் என்ன விடவே விடல. நீ புது கார் வாங்கி சுத்துவ, உன் விசுவாசி லொக்கு லொக்குன்னு நடந்து வரணுமா? எனக்கு புரியல.
நைட்ல படுத்திருக்கும் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு வேன் வாங்கு, ஒரு கார் வாங்கு, செகண்ட் ஹேண்ட் வாங்குனாரு. புது கார் வாங்கி சுத்த வேண்டாம், செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி ஒரு வேன் வாங்கி, ஜனங்களும் வேன்ல வரட்டும், நீயும் கார்ல வா, உனக்கும் மனைவிக்கு கார் வேணும்ல. ஆமா, புது கார் வாங்க வச்சிருந்த காசை கொண்டு போய் ஒரு வேன் வாங்கினேன், ஒரு கார் வாங்கினேன். இது என்னுடைய மனசு. இப்படி எல்லாம் வாழணும், எளிமையாய் வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு இந்த ஆர்விஎஸ்ல 10,000 ரூபாய் ஃபீஸ், அங்க 5,000 ரூபாய் ஃபீஸ். ஜெயேந்திர சரஸ்வதிங்கிற ஒரு இந்து காலேஜில் நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேங்க. அன்னைக்கு நான் கெசட்டட் ஆபீசர், கெசட்டட் ரேங்க்ல இருக்கிற சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேங்க. ஆனா 5,000 ரூபாய்க்காக என்னுடைய பிள்ளையை கொண்டு ஜெயேந்திர சரஸ்வதிங்கிற இந்து காலேஜில் கொண்டு போய் விட்டேன். படிச்சா அங்க ஒண்ணு என்னுடைய பிள்ளை கெட்டு போகல. அந்த 5,000 ரூபாய் கொண்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு செலவு செஞ்சேன். என் பிள்ளை நல்லா தான் இருக்குது, நல்லா தான் படிச்சுது. படிச்ச உடனே வேலை கிடைச்சு, 3 பிள்ளைகளும் படிச்ச உடனே வேலை கிடைச்சது. ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு தெரியணும். நீங்களாம் நினைக்கிறீங்க உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, சபை பாஸ்டர்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு உதவி செய்யறாங்க, கீபோர்டு போடுறாங்க, வர்ஷிப் நடத்துறாங்க, பிள்ளைகள் முன்னாடி உட்கார்ந்து பைபிள் படிக்கிறாங்க. எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா என் பிள்ளைகள்லாம் இங்கிலீஷ் படிச்சாங்க, தமிழே தெரியாது, எந்த உதவியும் இல்லை. பிள்ளைகள் என்ன இங்கிலீஷ் படிச்சதுனால பைபிள் கூட படிக்க முடியாது, பைபிள் கூட படிக்க தெரியாது. படிச்சு முடிச்ச அடுத்த உடனே 3 பேருக்கு வேலை, 3 பேருடைய உதவி எனக்கு கிடைக்கல. ஒன்று யோசித்து பாருங்கள், 3 பிள்ளைகளுடைய உதவி இல்லை, ஒரு இயலாத மனைவி, அதையும் வைத்துக் கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சேன். கர்த்தர் என்னை கனம் பண்ணினார், விசுவாசிகளை கொடுத்தார், ஊழியர்களை கொடுத்தார். ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இதுதான் அப்படின்னு இருக்காதீங்க. எனக்கு பவுல் சொல்றாருல்ல, சபைகளை குறித்த கவலை, எனக்கு வேற ஒரு கவலையும் இல்லை, சபைகளை குறித்த கவலை, வளர்ச்சி இல்லைங்கிற ஒரு கவலை. சபை வளர்ந்திருக்கணும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இயலாத ஒரு மனைவி, யாருக்கு இது நடக்கக்கூடாது, ஒரு கொடுமைங்க. ஒரு மனைவி கால் இல்லாம நடக்க முடியாம தவழ்ந்து வர்றதும் நடக்காம இருக்கிறதும், எல்லா வேலையும் கணவனை பார்க்கணுங்கிறது ஒரு கொடுமை. அந்த கொடுமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் நான், அந்த கொடுமையில இருந்து கொண்டு ஊழியம் செய்யறேன். உங்களுக்கு தெரியல, உங்க மனைவி மாசத்துல ஒரு 3 நாள் படுத்துட்டா உங்களால ஒண்ணும் செய்ய முடியல, ஊழியம் செய்ய முடியல, வேலைக்கு போக முடியல, குடும்ப காரியத்தை பார்க்க முடியல. 35 வருஷமா நான் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் மனைவி எனக்கு ரொம்ப உதவி. ஆனால் நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு 35 வருஷமா ஒரு இயலாத மனைவியோடு கூட வாழ்ந்து கொண்டு அவளுடைய மனம் நோகாம இருக்கணும். யோசித்து பாருங்க, எந்த வார்த்தையும் பேசுறதுக்கு முன்ன யோசித்து பேசணும். ஏன்னா அவங்க மனம் நொந்துரும். ஏன்னா நான் காலாம இருக்கிறதுனால தானே இப்படி சொல்றாங்க, நடமாட முடியாம இருக்கிறதுனால இப்படி சொல்றாங்க, போக முடியாம இருக்கிறதுனால தானே இப்படி செய்யறாங்க, நான் ஊழியத்துல போய் ஒன்றும் செய்ய முடியலையா. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நான் போய் கேரளாவில் பொண்ணு கட்டிட்டேன், தமிழ் தெரியாத ஒரு பொண்ணு, அந்த உதவியும் இல்லை. ஒரு ஜெபம் பண்ணுவாங்களா பாஸ்டர் மனைவின்னா, ஒரு கூட்டம் நடத்துவாங்களே, என் மனைவிக்கு இல்லை, தமிழே தெரியாது. உங்களுக்கு அருமையான மனைவி, நல்ல தமிழ் தெரிந்த மனைவி, 2 காலும் இருக்கிற மனைவி, காதும் இருக்கு பூவும் இருக்கு, ஊழியம் இருக்கா? யோசித்து பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, என் ஊழியம் வளர்ந்தது ஒரு வைராக்கியத்தினால. உங்களை ஊழியம் வளர முடியும், வைராக்கியமா இருக்கணும். நான் கொஞ்சம் டிபிஎம் டைப்பு தெரியும், எங்க சபையில சொல்லியிருக்கேன், ஒயிட் அல்ல லைட்டு, அதுதான் எங்களுடைய பாலிசி. சர்ச்சுக்கு யாரும் எப்படியெல்லாம் கொடுத்த சிவப்பு கருப்பு எல்லாம் வரக்கூடாது, போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். லைட்டு அல்லாட்டு ஒயிட். இன்னைக்கு ஜான்சன் கேட்டேன், ஜான்சன் ஒயிட் இல்லையா ஜான்சன், இன்னைக்கு வர்ஷிப் பண்ணணுமே அப்படின்னு. இப்படிதான் ஏன் ஒயிட் அப்படின்னாரு. அந்த அப்படி ஒயிட்டான், அது ஒயிட், அவருக்கு அது ஒயிட், எனக்கு இது கூட ஒயிட் இல்லை. ஏன் ஆண்டவர் என்ற ஊழியத்தை ஆசீர்வதித்தார்க்கு தெரியுமா? எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் ஊழியம் செய்யணும், ஊழியக்காரர் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. என்னுடைய மனைவியை குறித்து பெருமையா சொல்றதுக்கு இல்லாட்டாலும், என்னுடைய பாடுகளின் மத்தியில எனக்கு உதவியா இருந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்கெல்லாம் வீட்டில் இருக்கும்போது உங்க வீட்டு கதவை யார் திறப்பாங்க? லேடிஸா ஜென்ஸா? அவர் படுத்து தூங்குவாரு,
மனைவி தான் போய் கதவை திறப்பாங்க. எங்க வீட்டுல நான் தான் கதவை திறக்கணும், நான் தான் கதவை மூடணும். வர்றவங்களை கவனிக்கிறது நான் தான். இத்தனை வருஷம் என் விசுவாசிகளுக்கு கூட நான் தான் டீ வச்சு கொடுப்பேன். குடிச்சிருக்கீங்களா? என் மனைவிக்கு ஓய்வு கொடுக்கணும். எங்க பிள்ளை எல்லாம் சிரிக்கிறாங்க, எனக்கு டீ வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி. அது ஒரு கொடுமைங்க, கொடுமை. ஆனா கொடுமையிலும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு இயலாத மனைவியோடு கூட அவளுடைய மனம் புண்படாம நடக்கணும். அவங்கள ஒரு வீடு என்ன ஸ்டெப் இல்லாத வீடு பார்த்து கூட்டிட்டு போனோம். ஸ்டெப் இருந்துன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த ஸ்டெப் எப்படி ஏறுறது? உங்க மனைவிய நிறைய ஃபங்க்ஷன் வருது, இன்னைக்கு நீ அங்க போயிட்டு வா, நான் இங்க போறேன்னு சொல்லுவீங்களே, எனக்கு அப்படி அனுப்ப முடியுமா? நான் தான் அவங்கள கூட்டிட்டு போகணும், நான் தான் அவங்கள கூட்டிட்டு வரணும். அது வரை கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும், அதுக்கு பிறகு அவங்கள கை பிடிச்சி உட்கார வைக்கணும், கூட்டிட்டு வரணும். யோசித்து பாருங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஒரு இயலாத மனைவியோடு கூட வாழ்ந்து, இப்படிப்பட்ட சூழ்நிலை மேலே வாழ்ந்து கொண்டு, இப்படி ஒரு சபையை, ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி இப்படி சபைகளை பராமரிக்க முடியுமானால் உங்களால ஏன் முடியாதுன்னு நான் கேட்கிறேன். ஏன் உங்களால முடியாது? இவ்வளவு இயலாமையின் மத்தியிலும், இவ்வளவு போராட்டங்களின் மத்தியிலும், இவ்வளவு காரியங்கள் மத்தியிலும் நான் தேவனுடைய ஊழியத்தை செய்து சபையை கட்டி எழுப்பி நான் செய்தேன்னு பெருமையா சொல்லலைங்க. ஆனா கர்த்தருக்காக இருக்கும் வைராக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு மேல உங்களுக்கு ஒன்ன சொல்ல விரும்புற பவுல் சொல்றாரு, உங்களிடத்தில் ஒழுங்கற்று நடவாமலும். ஊழியக்காரன் முறையிலே ஊழியக்காரத்திலே கேட்கிறேன், உங்களிடத்தில் ஏதாவது ஒழுக்க குறைவாக நடந்திருக்கிறேனா? இங்க இருக்கிற சபையாரிடத்துல கேளுங்க, ஏதாவது காரியத்தில் ஒழுங்கற்று நடந்திருக்கிறேனா? அதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இவ்வளவு இயலாமையின் மத்தியிலும் நான் ஒரு நாள் என்னுடைய ஆலயத்துக்கு தாமதமாய் வந்ததில்லை, ஒரு நாள் என்னுடைய ஆராதனை விட்டதில்லை. 73 வயது, இத்தனை வருடங்களும் எனக்கும் வேலை இருந்தது, எனக்கும் பிள்ளைகள் இருந்தது, என்னுடைய மனைவிக்கு உடல் சரியில்லாம இருந்தது, என்னுடைய பிள்ளைகள் மரணத்துக்கு எதுவாக இருந்தாங்க. ஒரு நாள் நான் மிஸ் பண்ணதில்லை. அது ஏன் தெரியுமா? வைராக்கியம் தான், வேற ஒண்ணு இல்லைங்க. ஆராதனை தவற விடக்கூடாது. எந்த நிலைமை வந்தால், நானும் பாஸ்டர் நேத்து சொன்னாங்க, வந்தா செத்தா இங்க சர்ச்சில் வந்து, நான் அதுக்கு மேல சொல்லியிருக்கேன் பாஸ்டர், சர்ச்சில் வந்து செத்து போனா உனக்கு மணி மண்டபம் கட்டுறேன் சர்ச்சுக்கு முன்னாலன்னு. வந்து சாவுங்க, இங்க உங்களுக்கு என்ன கட்டுறேன்? சர்ச்சுக்கு முன்னால மணி மண்டபம் கட்டுறேன், சர்ச்சில் வந்து செத்தாங்கன்னு சொல்லி. வைராக்கியங்க, வைராக்கியம். என்னுடைய மனைவி மரணப்படுக்கையில் இருக்கும்போது நான் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சேன். இங்கிலாந்து தேசம் போயிருந்தேன், அதுவரை வராத அம்மை வியாதி வந்துருச்சு. என்ன செய்யறது? சர்ச்சை எப்படி தவற விடுறது? மனைவி கணவன்கிட்ட மகன்கிட்ட சொன்னேன், எப்படியாவது சர்ச்சுக்கு போய் ஆகணும். அங்க எல்லாம் நீட்டா வெள்ளை சொல்லையா இருக்கிறாங்க, பாக்குறதுக்கு அழகா இருப்பாங்க. என் கண்ணுல என் முகத்துல எல்லாம் பருக்களா இருக்குது, அம்மை பருக்கள். எப்படி போறது? என்ன நடந்தாலும் சரி, நீ என்ன சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் தான் ஆகணும்னு. எல்லாம் முன்னாடி உட்கார்ந்தாங்க, நான் பின்னாடி ஒரு சேர்ல அப்படியே ஒரு ஜெர்க்கினை போட்டுட்டு அப்படியே ஒரு கேப்பை வச்சுட்டு இருக்கிறதே தெரியாம உட்கார்ந்து அந்த ஆராதனையில கலந்து கொண்டேன். ஆராதனை தவற விடக்கூடாது என்பது என்னுடைய வாஞ்சை, வைராக்கியங்க. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு மட்டும் வியாதி வரலையா? இதுக்கு மேல நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களிடத்துல அன்பா நடந்திருக்கிறேன். உங்களிடத்தில் யார்கிட்ட இருமாப்பாய் நடந்து அதை செய் இதை செய். நான் என்னுடைய ஒரு மகன் இருக்கிறான், ஜான் பால், அவனை 2 தடவை வான்னு கூப்பிட்டு இங்க உட்கார்ந்துருவேன். 3வது தடவை ஐயோ வா வான்னு கூப்பிடக்கூடாது, நாம போலான்னு அங்க போய் பேசுவேன். ஒழுங்கற்று நடக்கல, இருமாப்பாய் ஆளல. ஒரு பிள்ளைகளை போல உங்களை நான் கவனித்துக் கொண்டேன். அதுக்கு மேல மாமியார பார்க்க மாட்டீங்களே? எங்க அம்மாவை என்னுடைய மனைவி 9 வருஷம் கூட வச்சு பார்த்தாங்க. சாட்சியா இருக்கணுங்க. எதை பிரசங்கிக்கிறேனோ அதை நான் செஞ்சிருக்கிறேன், செஞ்சுட்டு தான் பிரசங்கம் பண்றேன். இல்ல இதுல நீங்க தவறி இருக்கீங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா நான் அதற்கு என்ன செய்யணுமோ செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். இன்னைக்கு மாமியார் கூட வாழ முடியல, உங்களால வாழ முடியும்னு நாங்க வாழ்ந்து காட்டி இருக்கிறோம்.
என்னுடைய மனைவி வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. அதுக்கு மேல அநேக ஊழியருடைய பிள்ளைகள் ஒழுக்கமற்றவர்களாய் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல என்னுடைய பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாய் வளர்க்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு பிள்ளைகள் கூட தவறி போகல. எல்லா பிள்ளைகளும் ஒழுக்கமா இருந்து ஒழுக்கமான நல்ல திருமணங்களை செய்து நல்ல குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க. என்னுடைய 2 மருமக்கள் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இதுவரை ஒரு கசப்பான வார்த்தைகள் அவங்க கிட்ட மட்டும் இல்லைங்க, அந்த 2 குடும்பங்களோடு அன்பா நடந்திருக்கிறோம். இதுவரை ஒரு வருத்தம் அந்த குடும்பத்திற்கு எங்களுக்கு வந்ததில்லை. உங்களால முடியுதா? ஒரே மாசத்துல சண்டை போட்டுறீங்களே, ஒரே மாசத்துல பிரிவினை வச்சிருங்களே. மருமக்கள் 2 பேரும் தயவு செய்து ஒரு நிமிஷம் எழுந்திருச்சு இல்லைங்க. எனக்கு கொடுத்த 2 மகன்கள் அவங்க சாட்சி சொல்லுவாங்க. அவங்க கிட்ட நாங்க எப்படி நடந்துட்டு இருக்கோம், அவங்க குடும்பத்தோட எப்படி நடந்துட்டு இருக்கிறோம். ஏன் சொல்றேன்னா, நான் சொல்லுவேன், உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களால உறவுகளை பாதுகாத்துக் கொள்ள முடியலன்னா எப்படி அவங்களை ஆதாயப்படுத்துவீங்க? அந்த 2 குடும்பத்தோடு நாங்க உறவை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். அவங்களோடு எங்களை நல்ல உறவை வைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சம்பதிகளோடு நல்ல உறவை வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்க உறவினர்கள், எங்க 2 குடும்பத்தை, என்னுடைய மனைவி குடும்பத்தை, எனக்கு குடும்பத்திலையும் யாருகிட்டையும் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது, ஒரு சண்டை சச்சரவு கிடையாது. அதுக்கு மேல நாங்க வாழுகிற பகுதியில யாரு கூட எந்த சண்டை சச்சரவும் எதுவுமே இல்லைங்க. சாட்சியா சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு நாள் வாழ முடியும்னா உங்களாலையும் வாழ முடியும், வாழணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதாங்க சீஷத்துவம். நான் சபையில தான் பேசிட்டு இருக்கிறேன், பைபிள் ஸ்டடி, அதுதான் சீஷத்துவம் தான். என்னைக்கு விசுவாசின்னு பேர் எடுத்தாங்க அன்னைக்கே போச்சு. இந்த விசுவாசின்னு பேரே வச்சிருக்க கூடாது, சீஷன் தான் பேர் வச்சிருக்கணும். அப்பதான் சீஷனா வாழ்ந்திருப்பாங்க. என்னைக்கு சீஷன் விசுவாசியான தொலைஞ்சு போச்சு அன்னைக்கு. விசுவாசம் இருக்கு, வேற ஒண்ணு இல்ல, வேற ஒண்ணு இல்ல. அதை காட்டிலும் பிரிந்து போன ஊழியர்கள், ஒரே நாள்ல 30 பேரை கூட்டு போயிட்டார் ஒருத்தர். ஆனா இன்னைக்கு அவரோட அன்பா இருக்கிறேன். அவங்க வர்றாங்க, நாங்க போறோம், சாப்பிடுறோம், ஒரு விஷயத்தை கூப்பிட்டு சேவம் பண்றோம். இது சாதாரணமா ஊழியக்காரங்க செய்ய மாட்டாங்க. பிரிச்சுட்டு போயிட்டானே, சண்டை போட்டு போயிட்டானே, அவங்க கூட பேசக்கூடாது, அல்லது அவனை கண்டாலும் காணாம போடணும். இல்ல, நேத்து நான் ஒரு பிள்ளைய போல வளர்த்தேன் பிரபு, அடுத்த தலைமுறைன்னு வளர்த்தேன். எனக்கு தனி ஊழியன்னாங்க, போயிட்டாங்க. 2 நாளைக்கு முன்ன போன் பண்ணேன், பிரபு உனக்கு எனக்கு ஒரு வருத்தம் இல்லப்பா, நீ போனாலும் பரவாயில்ல, கன்வென்ஷனுக்கு வாப்பான்னு நேத்து வந்திருந்தாங்க. வருத்தம் இல்லைங்க, அன்பா நடந்து கொள்ளணும். என்ன ஆயிப்போச்சு, அவங்களும் கர்த்தருடைய ஊழியத்தை தானே செய்யறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஆண்டவர் தனி ஊழியம் கொடுத்திருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அவங்களோட உங்களால அன்பா இருக்க முடியுதா? நான் சொல்றேன், எனக்கு எந்த பகைவனை நேசிக்க முடியும், கட்டி அணைக்க முடியும், முத்தமிட முடியும். நான் சொல்றேன், எனக்கு அப்படி யாரும் இல்ல. இருந்தா நான் உங்களை கட்டி அணைத்து முத்தமிடுவேன். எனக்கு ஒருத்தரும் விரோதிகளோ பகைவர்களோ இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். முடியாது, கூடாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பகைவன் இருக்கக்கூடாது, ஒரு எதிரி இருக்கக்கூடாது. அவனை கட்டி முத்தமிட்டு நீங்க அன்பா இருக்கணும்னு தான் நான் போதிக்கிறேன், நான் செஞ்சு காட்டுறேன். அதை கடைசியா ஒன்ன சொல்ல விரும்புறேன். நாங்க எப்பவுமே நேரத்தை ஊழியருக்கு கொடுப்போம். அதனால எவ்வளவு நேரம் அவருக்கு கொடுக்க முடியுமோ அதுக்கு மேல நான் கொடுக்க விரும்புறேன். அதுக்கு மேல இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியாத சில காரியத்தை சொல்ல போறேன். நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்களே, என்ன பார்த்தா சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் ஒருத்தங்க தூர இடத்துல இருந்து போன் பண்ணாங்க. அப்போ பேசினேன், அவங்ககிட்ட பேசினேன். அப்போ பாஸ்டர் உங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னாங்க. 73. 23 மாதிரி பேசுறீங்க, குரல் அப்படி இருக்குன்னாங்க. குரலும் அப்படித்தான் இருக்கும், ஆளும் அப்படித்தான் இருக்கும். ஆனா என்னில இருக்கிற பலவீனம் உங்களுக்கு தெரியாதுல்ல. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், இதுவரை என்னுடைய சபை விசுவாசிகிட்ட சொன்னதில்லை, யார்கிட்டையும் சொன்னதில்லை. ஏன் சொல்றேன் தெரியுமா? இவ்வளவு பலவீனத்தை வைத்துக் கொண்டு நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். ஒரு நாள் தாமதமா வரல, ஒரு நாள் ஆராதனை விடல, எனக்கு முடியலன்னு ஒரு நாள் ஊழியத்தை நிறுத்தல. கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். எனக்கு ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்கு, 20 வருஷமா இருக்கு. அது என்ன தெரியுமா? உணவு குழாய்க்கும் குடலுக்கு இருக்கிற இடத்துல ஒரு வால்வு இருக்கு. அந்த வால்வு
சாப்பாடை உள்ள அனுப்பும் போது அப்படி திறக்கும், மேல அனுப்பாது. அதனால்தான் உள்ள ஆசிட் வெளியே வர்றதில்லை, சாப்பாடு வெளியே வர்றதில்லை. ஆனா எனக்கு அந்த வால்வு 20 வருஷத்துக்கு முன்னே வீக் ஆயிருச்சு. நான் நல்லா குனிஞ்சேன்னா நான் சாப்பிட்டது என் வாய்க்கு வரும். என்னுடைய படுக்கையை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்களே, நான் எப்படி படுக்கிறேன்னு நீங்க பார்த்திருக்க மாட்டீங்களே. 20 வருஷமா ஒரு வியாதியஸ்தம் படுத்திருக்கிற மாதிரி படுக்கையில படுத்திருக்கிறேன். தலையை தூக்கி வச்சு பார்த்திருக்கீங்களா? ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிற மாதிரி அப்படித்தான் படுத்திருக்கேன். ஏன் தெரியுமா? நேரா படுத்தா நான் சாப்பிட்டதெல்லாம் என் வாய்க்கு வந்துடும். குடிஞ்சா வாய்க்கு வரும். சாப்பிட்டது தொண்டையில வந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. 20 வருஷமா அந்த வியாதி எனக்கு இருக்கிறது. சாப்பிட்ட உடனே படுக்க முடியாது. எல்லாருக்கும் உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்ட உடனே படுப்பாங்க, என்னால படுக்க முடியாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாப்பிட்ட பிறகு உட்கார்ந்தே இருந்தாதான் அந்த படுக்கையில கூட படுக்க முடியும். ஏன் சொல்றேன்னா, இந்த பலவீனத்தோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியா எனக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நேத்து ஒரு ஊழியர்ங்கிருந்து, நான் போறேன் பாஸ்டர், எனக்கு முடியல பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் இங்க பிரச்சனை இருக்கு பாஸ்டர், டேப்லெட் சாப்பிட்டு இருக்கிறேன் பாஸ்டர்னாரு. நான் 20 வருஷமா அதை விட பெரிய வியாதியில இருக்கிறேன். ஆனா நீங்க பாத்தீங்களே, 3 மணிக்கு நான் எங்க இருக்கிறேன்? கூட்டத்தில் இருக்கிறேன். போயிட்டு மறுபடியும் 6 மணிக்கு கூட்டத்தில் இருக்கிறேன். ஒரு நாள் கூட தாமதமா வரல. ஒரு ஆராதனைய, ஒரு மீட்டிங்கை தவற விடல. இது என்னுடைய பாலிசி. இவ்வளவு வியாதி இருந்தும் கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு மேல ஒண்ணு சொல்றேன். நீங்க எல்லாம் தினம் மோஷன் போவீங்களே, தினம் மோஷன் அப்படின்னு தமிழ் என்னது? அதுக்கு மலங்கழிப்பீங்க. தினம் மலங்கழிப்பீங்க. 2 நாள் மலங்கழிக்காம இருந்தா என்ன ஆயிடும்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் வாரத்துல ஒரு முறை தான் மலங்கழிக்கிறேன். அதுவும் டேப்லெட் போட்டாதான் எனக்கு மலங்கழிக்கும். ஒரு வாரம் முழுவதும் சாப்பிட்டதை வயிற்றுல வச்சு கொண்டு நடந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த டேப்லெட் போட்டா அன்னைக்கு முழுவதுமாக போகும். அதனால இருந்து ரிலீவ் ஆகி அடுத்த ஒரு வாரம் சாப்பிடுவேன். வாரத்துல ஒரு முறை நான் மோஷன் போறேன். அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் மோஷன் போகாட்டி என்னென்ன பிரச்சனை இருக்கும், எப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், அவங்களுக்கு என்னன்னே சொல்ல முடியாது. ஆனா பல வருடமாக நான் அப்படித்தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அப்படித்தான் இருக்கிறேன். இந்த காலை பாருங்க வீங்கி இருக்குது. கிரியேட்டின் லெவல் ஹை. சொன்னா புரியுமான்னு தெரியல. காலை பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்கமா இருக்குது. மணிக்கணக்கா உட்கார்ந்துன்னா திரும்ப எந்திரிக்க முடியாது. பிரசங்கம் பண்றதுக்கு 1 மணி நேரம் நின்னா காலை அசைக்க முடியாது. ஆனாலும் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் பிரசங்க முடியாய் கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். இதெல்லாம் மனபலம்ங்க, உடல் பலம் அல்ல, மனபலம், கர்த்தர் கொடுத்த பலம். இதுக்கு மேல நான் ஒண்ணு சொன்ன உங்களுக்கு ஷாக்கா இருக்கும். ஆனா சொல்லித்தாகணும். ஏன்னா அடுத்த வருஷம் இது சொல்ல முடியுதான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. அதனால இந்த வருஷமே சொல்லிடுறேன். 10 வருஷமாக நான் ஒரு மனநோயாளி, மனநோய்க்கான மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். 10 வருஷமா அதை சாப்பிடாம தூக்கம் வராது. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இதன் மத்தியிலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். இதை மத்தியிலும் கர்த்தர் என்னை நடத்தி வருகிறார். இதனால ஏற்படுகிற பின்விளைவுகள் மறதி, வெறுப்பு, சோர்வு, களைப்பு, தூக்கமின்மை. ஆனா என்னைக்காவது, எந்த நேரத்திலேயாவது உங்களுடைய போதகர் உங்களுடைய ஆலயத்துக்கு தாமதமாய் வந்திருக்கிறாரா? என்னுடைய சபையார் சொல்லுங்க, என்னுடைய சபையார் சொல்லுங்க. நான் உங்களிடத்துல கேட்கிறேன், நீங்க எத்தனை நாள் உங்களுடைய ஆலயத்துக்கு தாமதமாய் போயிருக்கிறீங்க? எத்தனை நாள் லேட்டா நீங்க போயிருக்கீங்க? உங்களுடைய விசுவாசி உங்களுக்காய் காத்திருக்கிறாங்க. நான் கற்றுக்கொண்டது அப்படி இல்லை.
நான் என்னுடைய சபைக்கு, என்னுடைய விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கணும். என்னுடைய பலவீனம் ஒரு காரணமா இருக்கக்கூடாது. அதற்கு நான் அந்த காரணம் இந்த காரணம் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. நான் என்னன்னு சொல்றேன்னா, இது என்னுடைய நிலைமைன்னு மட்டும் சொல்றதுக்கு அநேக ஊழியருடைய நிலைமை எப்படித்தான் இருக்குது. என்னுடைய சம்பந்தி, என்னுடைய ஆள்வியுடைய தகப்பனாரும் இதே மாதிரியாக நோயிலான் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா அவரு கொஞ்சம் செயல்பட முடியாம இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் எனக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்காரு. ஊழியருடைய நிலைமை அதுதாங்க. எனக்கு அருமையான ஒரு ஊழியர் இருந்தார், அண்ணன் அருள் அண்ணன். அவரை மாதிரி ஒரு ஊழியரை பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளவு தியாகமான ஒரு ஊழியக்காரர். அவர் 2 வருடம் படுக்கையில் இருந்த போது என் மனம் உடைஞ்சு போயிருச்சு. இவ்வளவு நல்ல ஒரு ஊழியக்காரர் 2 வருடமா படுக்கையில இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரு, இது ஊழியனுடைய நிலைமை இப்படித்தாங்க. ஆனா சோர்ந்து போகாம கடைசி வர தேசம் தேசமா அலைஞ்சாரு. வட இந்தியாவெல்லாம் சபைகளை ஸ்தாபிச்சாரு. என்னோட ஊழியம் செஞ்சவர் தான். அவர் தனியா ஊழியம் கொடுத்தாரு. ஆண்டவர் தனியா போயிட்டாரு, ஊழியம் செஞ்சாரு. அண்ணன் தம்பி தான் இன்னைக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, ஊழியக்காருடைய நிலைமை எப்படித்தாங்க. ஆனா அதனால சோர்ந்து போயிடக்கூடாது. பலவீனம் வந்துருச்சுன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. தேவைகள் வந்துச்சுன்னு சஞ்சலப்படக்கூடாது. நான் சொல்றேனே, இங்க இருக்கிற என்னுடைய சபையாருக்கு தெரியும், நான் தசமா கொடுங்கன்னு பேசுறது இல்லை, காணிக்கை எடுக்கிறது இல்லை, சபை கட்டுங்கன்னு காணிக்கை கேட்கறது இல்லை. அதனால ஒருவேளை நீங்க நினைக்க கூடாது என் மகன் கொடுத்து எல்லாம் இல்லை. இல்லை, விசுவாசத்துல இந்த சபையாரை கொண்டு கர்த்தர் செய்யறாருங்க. இந்த ஒரு 300 பேர் தான். இந்த 300 பேரை கொண்டு இந்த சபைகளை பராமரிக்கவும் இவ்வளவு காரியங்களை செய்யவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஏன் நான் இதை சொல்றேன்னா, இவளின் மத்தியிலே நானும் இன்னும் தளராது ஊழியம் செய்ய நீங்க எனக்கு ஆச்சரியம் பண்ணணும். என்னுடைய உயிர் ஊழியத்திலேயே பிரியணும். என்னுடைய உயிர் பிரிஞ்சா என்ன செய்யணும்னு என்னுடைய மொபைல்ல நான் போட்டு வச்சிருக்கேன். என் பிள்ளைகள் நான் மரித்தா அதை பார்க்கணும். ஒரு எளிமையான அடக்க ஆராதனை. என்னுடைய அண்ணன் அருள் அவர்கள் பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர். அவர் மரிக்கும் போது பழைய ட்ரெஸ் போட்டு மரிச்சாரு. நான் நினைச்சேன் நானும் அப்படிதான், புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கக்கூடாது, பழைய ட்ரெஸ் போட்டாங்க. ட்ரெஸ் எதுன்னா என்னங்க, எளிமையான ஒரு அது சரி. அதை என்னுடைய மரணத்துக்கு பிறகு அதை நீங்க படிங்க. என்னுடைய எளிமையான வாழ்க்கையின் மூலமாக கர்த்தருக்கு அதிகமாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறது என்னவென்றால், உங்களுக்கு முன்னாக ஓடின நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறேன். என்னை பின்பற்றக்கூடாத ஏதாவது மாதிரி இருந்தால் சொல்லுங்க. என்னுடைய மருமகன் கடந்த 2 வாரத்துக்கு முன்னால கொடுத்த டைமுக்கு மேல எடுத்தாரு. எழும்பி வந்தேன், பார்த்தேன், நிறுத்திட்டாரு. ஏன்னா நான் சொல்லி இருக்கிறேன், டைமை ஃபாலோ பண்ணணும். ஸ்டார்ட் பண்ற டைம், முடிக்கிற டைம் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்னுடைய குடும்பத்திலும் நான் அதை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னை பின்பற்றக்கூடாத ஏதாயிலும் காரியம் இருந்தா தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்க, நான் திருத்திக் கொள்கிறேன். ஆனா தயவு செய்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக நான் வாழ்ந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னை கொண்டு செய்த கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார், உங்களுக்கும் செய்வார். எங்களால் எந்த உதவி உங்களுக்கு செய்யறோம். நான் தான் சொல்றேன், உங்களுக்கு ஃப்ரீவில் நீங்க ஊழியம் செய்யுங்க. எங்களால் எந்த உதவிகளை தான் உங்களுக்கு எந்த ஸ்தாபனத்தில் அவர் சொன்ன மாதிரி எந்த ஸ்தாபனத்திலையும் செய்ய மாட்டாங்க. என்னுடைய பேர்ல வாங்கியிருந்த சபைகளை எல்லாம், சபையின் இடங்களை எல்லாம் ஊழியக்காரங்க பேருக்கு எழுதி கொடுத்துக்க. எந்த ஊழியத்தில் செய்வாங்க? உங்க பேர்ல இருக்கிற சபையின் ஸ்தாபனத்தின் பேர்ல எழுதி கொடுங்க, சபை கட்டி கொடுக்குறேன்பாங்க. நாங்க எங்க பேர்ல இருந்ததெல்லாம் உங்க பேருக்கு எழுதி கொடுத்துருக்கிறோம். எந்த ஸ்தாபனத்தில பார்த்திருக்கீங்களா? எங்களால் எந்த உதவிகளை எல்லாம் உங்களுக்கு செய்யறோம். தயவு செய்து எஞ்சி இருக்கிற நாட்களை பயன்படுத்தி கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. என்னை கொண்டு கர்த்தர் நடப்பித்த காரியங்களை காட்டிலும் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆனா உங்களுடைய வளர்ச்சியை குறித்து நான் ரொம்ப பாரப்படுறேன். எவ்வளவு வளர்ந்திருக்க வேண்டியது. நான் சொல்றேன், ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு பிள்ளைகளுடைய உதவி இல்ல,
மனைவியுடைய உதவி இல்லை. உதவி என்று சொன்னால் ஊழியத்தில் சொல்றேன், பைபிள் படிக்கிறது, ஆராதனை நடத்துறது, பெண்கள் மீட்டிங் நடத்துறது, இந்த மாதிரி காரியங்களுக்கு என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் கிடைக்கல. பணம் எப்போதும் தேவைப்பட்டது ஊழியத்துக்கு. எல்லாவற்றிற்காகவும் முழங்காலில் நிற்கும் அவைகளெல்லாம் சந்திக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். சபையில கொடுங்க கொடுங்கன்னு கேட்கறது இல்ல, வேறு வெளியில எங்கேயும் போய் சபை கட்டுறோம் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டது இல்ல. ஆனா அநேக இடங்களிலே சபைகளை கட்டவும் இடங்களை வாங்கவும் இந்த ஆலயத்தை கட்டவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எனக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்க தயவா தப்பா நினைக்க கூடாது. அவருடைய மகன் யூகேல இருக்கிறான், லண்டன்ல இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, வெரி மீகர். நான் ஏன் சொல்றேன்னா அது அல்ல, இது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது, உங்களுக்கும் கொடுப்பாரு. ஆனா நான் சொல்றேன், எனக்கு இருக்கிற வைராக்கியத்துல ஒரு 50% உங்களுக்கு இருந்ததுன்னா இதை விட பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். வைராக்கியமாய் வாழுங்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுங்கள். கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை முழுசுமா நம்பி இருக்கிறேன். கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவர் தோளில. ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவர் தோளில. ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை, குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவர் தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவர் தோளில. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை, வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவர் தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவர் தோளில. சோதனை வந்தாலும் நான் வேதனை அடைய மாட்டேன், சோதனை வந்தாலும் நான் வேதனைப்பட மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவர் தோளில. நான் நடக்கல, அவர் தோள் மேல இருக்கிறேன், அவர் நடக்கிறார், என்ன சுமக்கிறார். இவ்வளவு பலவீனங்கள், இவ்வளவு குறைவுகள். எனக்கு 1980ஆம் வருடம் நாங்க கேரளாவில் ஒரு கன்வென்ஷன் நடத்தினோம். அதுல ஒரு பாடல் எனக்கு ஞாபகம். பவுல் போன்ற தூயவர் செய்த வேலை இந்த பாவியின் கரத்தினில் தந்ததேனோ. பவுல் போன்ற தூயவர் செய்த வேலை இந்த பாவியின் கரத்தினில் தந்ததென்னோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உமதுள்ளம் கருணையூற்றோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உமதுள்ளம் கருணையூற்றோ. இது எங்கு உண்டோ, இது எங்கு உண்டோ. எந்தன் விந்தைக்கு மேலான விந்தை என்றோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உமதுள்ளம் கருணையூற்றோ. இது எங்கு உண்டோ, இது எங்கு உண்டோ. எந்தன் சிந்தைக்கு மேலான விந்தை
தந்தை என்றோ என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உமதுள்ளம் கருணையூற்றோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உமதுள்ளம் கருணையூற்றோ. என் மனைவி 3 மாதங்கள் நாங்க ஐசியூல இருந்தோம். இன்றைக்கு மாதிரியான வசதிகள் அன்றைக்கு இல்லை. எனக்கு என்னுடைய ஞானஸ்தானம் கொடுத்த அந்த சகோதரி அங்கே நல்ல ஒரு நர்ஸாக இருந்தபடினால ஒவ்வொரு நாளும் போய் அந்த ராத்திரி வேளையில என்னுடைய மனைவிக்கு அருகாமையிலிருந்து ஜெபித்து ஆதரவு சொல்லி வரும்படியாக அவர்கள் உதவி செய்வார்கள். நான் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு பேசிட்டு வருவேன். வெளியே வந்து உட்கார்ந்துருப்போம். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு. அவர் கேட்டாரு, என்ன உங்க யாரா உள்ள இருக்காங்களா? ஆமா, என்னுடைய மனைவி. எந்த பெட்டில் இருக்கிறாங்க? 3ஆம் நம்பர் பெட்டில் இருக்கிறாங்க. ஐயோ, அப்படியா? இப்ப நாளைக்குன்னு இருக்கிறாங்களா அவங்களா? ஆமா. ஆனா நான் சொன்னேன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார். நான் கேட்டேன், உங்க மனைவி யார் உள்ள இருக்கிறாங்க? என் மனைவி உள்ள இருக்கிறாங்க. எந்த நம்பர் இருக்கு? உங்க மனைவிக்கு ஆப்போசிட். நான் போகும்போதெல்லாம் மனைவி சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு இவங்க போடுற சத்தம் எனக்கு பயமா இருக்குது. நான் சொன்னேன், நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நடந்தது நான் 3ஆவது நாள் அந்த அம்மா மரித்து போனாங்க. என்னுடைய மனைவியை கர்த்தர் காப்பாற்றினார். ஒருபோதும் கைவிட்டது இல்லைங்க, ஒருபோதும். ஒரு இடத்துல கூட என்னை கர்த்தர் தலைகுனிய விடலைங்க. இத்தனை வருஷம் நான் சொல்றேன், ஒரு இடத்துலயாவது நான் வேலை செய்கிற இடத்துல அதெல்லாம் அற்புதங்க. எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் நான் வேலை செஞ்ச இடத்துல சில வருடங்களுக்கு முன்பாக நான் கொண்டு என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தேன். அவர் ஒரு விங் கமாண்டர். அவர் கேட்டாரு, ஏன் நீ ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுக்குற, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஏன் கொடுக்குறேன்னாரு. அவர் என்ன பாஸ்டர் தான் கூப்பிடுவார். என்ன எல்லாருக்கும் தெரியும், எல்லா இந்துக்களும் என்னுடைய நண்பர்களா இருக்க பாஸ்டர் பாஸ்டர் தான் கூப்பிடுவார். அவர் பாஸ்டர் என்ன மலையாளி கேட்டார். என்ன? நான் சொன்னேன், எனக்கு வேலை வெளியே நிறைய வேலை வந்துருச்சு, எனக்கு ஊழியம் நிறைய இருக்கு பாஸ்டர் இருக்கு சார். அவர் சொன்னாரு, பாருங்க எனக்கு தெரியும் நீ எப்படி வேலை செய்வேன்னு. நீ காலையில வந்து கையெழுத்து போட்டு வேலையை சொல்லிட்டு போயிட்டே இரு. பல வருடங்கள் அப்படியாக எனக்கு அனுமதி கிடைத்தது. அதை விட மேல என்ன தெரியுமா, என்னுடைய மனைவி ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆன உடனே என்னுடைய ஒரு விங் கமாண்டர் அவர் பார்க்க வந்தாரு. பார்க்க வந்துட்டு எனக்கு பேசிட்டு ஆறுதல் எல்லாம் கூறினாரு. இப்படி ஆயிடுச்சா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, ரொம்ப சீரியஸ் டாக்டர் சொல்றாங்க, பட் காப்பாத்திடுவேன்னு சொல்றாங்க, பயப்படாத அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் ஒன்றும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இது பிரைவேட் ஹாஸ்பிட்டலு. ஆனா ஒன்னு சொல்றேன், நீ உன்னுடைய மனைவி வீட்டுக்கு வர வரையில் நீ ஆபீஸ்க்கு வர வேண்டாம், சம்பளம் வாங்கிட்டே இருந்தாரு. எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் எனக்கு சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிட்டு. என்னுடைய வேலை ஒரு நாள் கூட என்னுடைய ஊழியத்திற்கு தடையா இருந்ததில்லை. எனக்கும் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் இன்ஸ்பெக்ஷன்லாம் வருவாங்க. ஊட்டிக்கெல்லாம் போறவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க. அவருக்கு தெரியும், ஊட்டிக்கு அவங்க பார்க்க வர்றதுக்கு அவங்களுக்கு இதுதான் டைம் கிடைச்சதுன்னு ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க. இன்ஸ்பெக்ஷன்னா கண்டிப்பா போய் தான் ஆகணும். நான் சொல்லுவேன், நான் வரமாட்டேன். நீ என்ன பண்ணாலும் சரி, வேலையே போயிட்டாலும் சரி, உறுதியா இருந்தங்க. அதனால ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல. என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட 1976ஆம் வருடம், 73ஆம் வருடம் நான் ரட்சிக்கப்பட்டேன். 76ஆம் வருடம் ஊழியம் துவங்கினேன். அதுல இருந்து இன்னைக்கு வர ஒரு நாள் கூட தவறாம மட்டும் இல்லை, நான் சொல்றது தாமதமாகாமலும் வந்திருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. தாமதம் பண்ணினாலே நமக்கு ஆண்டவருக்கும் நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் பார்க்க ஓடி வர வேண்டாமா? ஆண்டவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கணுமா? நீங்க தானே ஆண்டவருக்காக காத்துட்டு இருக்கணும். யோசித்து பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? சகரியா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, பிரசங்கத்துக்கு போக கூடாது, வசனம் எடுக்கக்கூடாது, சாட்சி மட்டும்தான் நினைச்சேன். அங்க சொல்லப்பட்டிருக்குது, நான் கூப்பிடும் போது எப்படி கேளாமற் போனீர்களோ அப்படியே அவர்கள் கூப்பிடும் போது நானும் கேளாமல் இருந்தேன். ஆண்டவர் உங்களை கூப்பிடும் போது நீங்க கேளாம இருந்தா, சொன்னாங்க நேத்து, நீங்க கூப்பிடும் போதும் நானும் கேளாமல் இருந்தேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் கூப்பிடும் போது நீங்க கேளுங்க, நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் கேட்பாரு. என்னை குறித்து வெட்கப்பட்டால் நானும் பிதாவுக்கு முன்பாக உங்களை வெட்கப்படுத்துவேன். என்ன மறுதலிச்சா நானும் மறுதலிப்பேன்.
நீங்க இதெல்லாம் கேட்டது இல்ல? ஆமா, இப்படி ஒரு சப்ஜெக்டே இருக்குது. ஆண்டவர் நான் உன்னை மறப்பதில்லை அப்படிங்கிற வசனம் தானே உங்களுக்கு தெரியும். எரேமியா 23:33 வாசித்து பாருங்க. நீ என்னை மறந்தால் நான் உன்னை மறப்பேன், நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த வசனம் தான் நமக்கு தெரியும். ஆனா அவர் சொல்றாரு 1 நாளாம் 28:9, நீங்க அவரை விட்டு விட்டா அவர் என்னைக்குமா உங்களை விட்டுடுவாராம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் தான் நமக்கு தெரியும். நீங்க ஆண்டவரை சிநேகிக்காவிட்டா ஆண்டவர் உங்களை சிநேகிக்க மாட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார், நீங்க சிநேகிக்காலும் ஆண்டவர் சிநேகி. இந்த வசனத்துக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நீ எப்படியோ அப்படியே தான் நானும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை மறுதலிக்கிறவனை, மத்தேயு 10:33 சொல்றாரு, என்னை மறுதலிக்கிறவனை நானும் மறுதலிப்பேன். அதோட லேவியராம 26, 27, 28 வசனம், எனக்கு எதிர்த்து நடந்தபடியால் அவர்களுக்கு நானும் எதிர்த்து நடப்பேன். இருக்கா வசனம்? ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள். ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. செய்திக்கு போகக்கூடாது, வசனம் எடுக்கக்கூடாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு உடல் பலம் இல்லை, பணபலம் இல்லை, குடும்ப பலம் இல்லை, எனக்கு கர்த்தர் கொடுத்த மனபலம் இருக்குது, ஒரு வைராக்கியம் இருக்குது. இதை இப்படித்தான் செய்யணும், கர்த்தருக்கு பிரியமா தான் செய்யணும், கர்த்தர் சொல்றபடிதான் செய்யணும், கர்த்தர் சொல்றபடி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கு. நான் உங்க முன்னால் நிற்கிறது உடல் பலத்தினால அல்ல. சொன்னேன், நான் அதை வெறித்து சொல்லலை, என்னுடைய பலவீனத்தை வெறித்து சொல்லலை. அதெல்லாம் சொன்னேன்னா என்னுடைய சபையார் இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியலையே பாஸ்டர்மாங்க. வேண்டாம், இன்னைக்கு தெரியட்டும். இவ்வளவு பலவீனத்தின் மத்தியில் தான் உங்கள் முன்னால ஊழியக்காரன் நான் நிற்கிறேன். என்னால ஊழியம் செய்ய முடியுது, என்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அதனாலதான் பவுல் சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் இல்லை, என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஊழியத்தை என்னை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரை இன்னும் அதிகமா நேசிங்க. ஆண்டவரை உண்மையா நேசிச்சீங்கன்னா இப்படி இருக்கவே மாட்டீங்க, இப்படி இருக்க விட மாட்டார் ஆண்டவர். உங்களுக்கு உங்க கணவன் மேல் இருக்கிற அன்பை காட்டிலும் ஆண்டவர் மேல அன்பு இருக்குதா? யோவானை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இவர்களிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? உங்க குடும்பத்தை நிறுத்திட்டு ஆண்டவர் கேட்பாரு, இவர்களிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? இந்த கணவனை நிறுத்திட்டு கேட்பாரு, இவரிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? பிள்ளைகளை வச்சுட்டு ஆண்டவர் கேட்பாரு, இந்த பிள்ளைகளை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? நான் சொல்லி இருக்கிறேன், ஆமா ஆமா ஆமா. ஆனா அப்படி செய்யும் போது, எப்படி சாலமோன் கேட்ட போது ஞானத்தை மட்டும் கொடுக்கல, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரோ, அதை போல ஆண்டவர் எனக்கு எல்லா நன்மைகளை நிறைவாய் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. என்னுடைய சபையார், உங்களுக்கு தெரியாதுல, இவ்வளவு நாளும் இப்படி எல்லாம் இருக்குன்னு தெரியாதுல்ல, இப்ப தெரிஞ்சிட்டீங்களே. அதிகமா ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமா, இன்னும் எனக்கு கொஞ்சம் கூட ஊழியம் இருக்குது. அந்த முதல் நாள் சொன்ன போல எழுந்து சாப்பிடு, இன்னும் செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது. அதுக்காக என்னை பலப்படுத்தும்படியாய் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களில் ஒருவன். நான் சொல்லுவேன்ல, என்னுடைய காரில் கூட அதை தானே ஒட்டியிருக்கேன், ரிமூவிங் பேரியர் பிட்வீன் பீப்புள். அதான் என்னுடைய பாலிசி, ரிமூவிங் பேரியர் பிட்வீன் பீப்புள். ஒருவருக்கும் உரையில இருக்கிற பேரியர் எல்லாம் உடைக்கணும். நான் சொல்றேன், ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்கு இருக்கிற பேரியர் கூட உடைக்கணும். ஊழியக்காரன் ஒண்ணு பெரிய கொம்பன் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். எனக்கு தெரியும், பைபிள் காலேஜ் போனவங்களுக்கு அவங்க ஊழியம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு கெத்து, கையை கட்டிட்டு நிற்பாங்க, அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா. நான் இல்லை, என்னால எடுக்க முடியாட்டு தான் அவங்கள எடுக்க சொல்லுவேன். இதுதான் என்னுடைய பாலிசி. தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நான்
எவ்வளவு தாழ்மையா இருக்க முடியுமோ அவ்வளவு தாழ்மையா அவங்க கிட்ட இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட அப்படித்தான் நடந்து கொண்டுறேன். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த கிருபை. உங்கள் யாவருக்கும் நன்றி. இங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க வெள்ளானப்பட்டியில இருந்து. வெள்ளானப்பட்டி அம்மா எந்திரிச்சு இல்லைங்க, அம்மா காணுமே, அந்த இருக்கிறாங்க. இவங்க உங்களுக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மட்டனுக்கு ஆடு கொடுத்துருக்காங்க. சொல்லுமா, சிறந்த ஒன்றை கொடுத்துருக்குறாங்க. அம்மாவுக்காக கரத்தை தட்டணும். ரொம்ப வருஷமா கிராமத்திலிருந்து வர்றாங்க. நீங்க எல்லாம் பணம் கொடுத்துருப்பீங்க, அவர் ஆட்டையை கொடுத்துருக்குறாங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு மட்டன் பிரியாணி. அந்த அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எல்லாம் சொல்லணும். மட்டன் பிரியாணி சாதாரண எப்பவுமே சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது நல்லா தானே இருக்கும். அதுக்கு அந்த அம்மா தான் காரணம். இப்படி ஏழை எளிய ஜனங்கள் கொடுக்கிற காணிங்க. எனக்கு பாஸ்டர் டைம் ஆச்சு, ஆனா சொல்றேன், ஊழியக்காரங்க உட்காருங்கம்மா. எனக்கு ஊழியத்துல ஒரு பாலிசி இருக்குது. ஊழியத்திலிருந்து விசுவாசிகளிடத்திலிருந்து வாங்குற ஒவ்வொரு காணிக்கைக்கும் கணக்கு கொடுக்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையான காரியம், சில வீடுகளில் போகும்போது பாய் இருக்காது, கிழிஞ்ச பாய் தான் வச்சிருப்பாங்க. ஒழுங்கா தசவா கொடுப்பாங்க. என் உள்ள உடையும். நான் மெத்தையில படுத்திருக்கிறேன், ஆனா என்னுடைய விசுவாசிகள் கிழிஞ்ச பாயில படுத்திருக்காங்களே. எனக்கு தெரியும். நான் ஒரு இடத்துக்கு போனேன். அங்க போய் அவங்க பேசினேன். அவர் சர்ச்சு கட்டு இருந்தாரு. சர்ச்சு கட்டுறதுக்கு அன்னைக்கு எல்லாரும் கலெக்ஷன் கொடுத்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து கலெக்ஷன் கொடுத்துட்டு சொன்னாங்க, இந்த வருஷம் முழுவதும் நான் எந்த ஃபேஷியலும் எந்த பவுடரும் ஒண்ணுமே வாங்காம அதையெல்லாம் சேர்த்து வச்சு இந்த அங்க காணிக்கை கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. என்கிட்ட தான் கொடுத்தாங்க. ஜெபம் பண்ணி பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டேன். நானும் பாஸ்டரும் கார்ல வந்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல பாஸ்டர் காரை நிறுத்துங்கன்னாரு. அங்க ஒரு ஸ்டேஷனரி கடை இருந்தது. என்னதான் வாங்க போறாரோ அப்படின்னு, வாங்க பாஸ்டர் போலாம் அப்படின்னாரு. போனாரு. ஹை கிளாஸ் ஸ்ப்ரே ஒன்று வாங்கினார். என்ன வாங்கினாரு? ஹை கிளாஸ் ஸ்ப்ரே. அந்த பொண்ணு எதுக்கு எப்படி கொடுத்துச்சு? இந்த வருஷம் நான் பவுடர் போட மாட்டேன், இந்த வருஷம் நான் ஃபேஷியலுக்கு எதுவும் செலவு பண்ண மாட்டேன். அப்படி கொடுத்த காணிக்கை கொண்டு இந்த பாஸ்டர் என்ன வாங்குறாரு? ஸ்ப்ரே, ஹை ஸ்ப்ரே வாங்குறாரு. என் உள்ள உடைஞ்சது. அது சில வருடங்களுக்கு முன்பாக அன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணினேன், இந்த ஊழியக்காரங்க அவங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் சொல்லணும், உங்க ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் அவங்க எப்படி இருக்கிறாங்க நிலைமையை பார்த்து நீங்க வாழணும். நான் சொல்றேன், 70 வயது வரையில நான் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல தாங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? காசு இல்லாம இல்ல, அந்த 200-300 ரூபாயை ஊழியத்துல பயன்படுத்தலாமேன்னு. இப்பதான் என்னுடைய பிள்ளைகள் விட மாட்டேங்கிறாங்க. என்னாலையும் அப்படி செய்ய முடியல. ஆனாலும் போறேன். லாஸ்ட் டைம் போனேன், அன்ரிசர்வ்ல போனேன். ஒரு 500 ரூபாய் மிச்சம் பண்ண அதை கொண்டு ஏதாவது ஊழியத்துக்கு பயன்படுத்தலாமே. என்னுடைய குடும்பத்துக்கு தேவையில்லை, ஆனா ஊழியத்துக்கு தேவை இருக்கு. இப்படிதாங்க நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் யோசிப்பேன், எனக்கு காணிக்கை கொடுக்கிற இந்த விசுவாசிகள் எந்த நிலைமையில இருக்கிறாங்க, அதை வாங்கி நான் எப்படி செலவு பண்றேன். எனக்கு தெரியும், இந்த சூலூர்ல ஏழை எளிய பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கை வாங்கி தங்களுக்கு அந்த வீடையும் கட்டி, வீடு மட்டுமல்ல வாடகைக்கும் கட்டி விட்டுருக்காங்க. ஆனா ஏழை எளிய ஜனங்கள் வீடு இல்லாம இருக்கிறாங்க. அதை வாங்கி பாஸ்டர் வீடும் கட்டி வாடகைக்கும் வீடு கட்டி விட்டுருக்கிறாரு. நியாயமானது தானா பாஸ்டர்? நீங்க சொல்லுங்க பாஸ்டர். நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? இருக்கவே கூடாது. தயவு செய்து சொல்றேன், நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, தயவு செய்து 50% நீங்க ஊழியத்துல கிடைக்கிறத ஊழியத்துக்கு செலவு பண்ணும். டோட்டலா 100% செலவு பண்ணீங்கன்னா நீங்க பிழைக்கிறீங்க. பிழைப்பு தான் உங்க ஊழியம். டோட்டலா காணிக்கையெல்லாம் உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக செலவு பண்ணீங்கன்னா அது பிழைப்பு. ஊழியம்னா என்ன தெரியுமா? மேக்சிமத்தை ஊழியத்துக்கு செலவு பண்ணுங்க, குறைந்த அளவில் உங்களுக்கு செலவு பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவர் பலம் தருவார். நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்ன ஆண்டவர் பலப்படுத்தலையா? யோசித்து பாருங்க. 21வது வயதிலே இருதய சம்பந்தமான வியாதின்னு சொன்னவன் இன்னைக்கு வர வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் கர்த்தருக்குள்ள எடுத்த தீர்மானம். நான் அப்படிதான் செலவு பண்றேன். எந்த ஒரு பைசாவும் செலவு பண்ணும்போது என்னை சொல்லுவாங்க, கஞ்சம் பாஸ்டர்பாங்க. சொல்லிட்டு போங்க, கஞ்சனாவே இருந்துட்டு போறேன். ஆனா எதற்காக கஞ்சன் தெரியுமா? ஆண்டவருக்காக கஞ்சன். ஊழியத்துக்குன்னா இப்போ சமீபத்தில் பிள்ளைகள் படிப்புக்காக இந்த வருடத்தின் உதவித்தொகையை பிள்ளைகள் படிப்புக்காக அனுப்புனேன். என்னுடைய பென்ஷன்ல இருந்து அனுப்புனேன். தெரியாது,
பென்ஷன்ல இருந்து தான் அனுப்புனேன். ஆனா எனக்கு ஒரு பெரிய தேவை இருந்துச்சு. எங்க வீட்டுல ஏசி ஓடல, ரிப்பேரு. அவன் சொல்லிட்டான் 20 வருஷம் ஆகி போச்சு, இனி இந்த ஏசி ஓடாது, புதுசுதான் மாற்றணும். நீ புதுசே வாங்க வேண்டாம், ஆனா இந்த மாசம் இந்த பிள்ளைகள் படிக்கணும், இந்த பிள்ளைகள் ஃபீஸ் கட்டணும். ஆகவே என்னுடைய பென்ஷன் எடுத்து அவங்களுக்கு அனுப்புனேன். காணிக்கப்பட இல்ல, பென்ஷன் எடுத்து அனுப்புனேன். கஞ்சன் தான். எதுக்காக கஞ்சன் தெரியுமா? கர்த்தருக்காக கஞ்சன். ஊழியத்துக்கு செலவு செய்யறதுல கஞ்சன் இல்ல, கொடுக்கறதுல கஞ்சன் இல்ல. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் கஞ்சன் தான். ஆனா தேவன் என்னை அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.